நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோமான்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான விஷயம் பணம். படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நமக்கு பணத்தை பத்தின புரிதல் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கறது தான் ராபர்ட் கியோஸ்கி எழுதின ரிச் டேட் புவர் டேட். வாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம போய் பார்க்கலாம். ராபர்ட்டுக்கு 2 அப்பா. ஒன்னு நல்லா படிச்சவர் பணக்காரர், இன்னொருத்தர் படிக்காதவர் ஏழை. ஆனா 2 பேருமே அவங்களோட வேலையில திறமைசாலிகளா தான் இருந்தாங்க. ஒரு அப்பா இறக்கும்போது தான தர்மத்துக்கு பேர் போனவரா இருந்தாரு. ஆனா இன்னொரு அப்பா இறக்கும்போது சுத்தமா கடனால பேரே போனவரா இறந்தாரு. இவங்க 2 பேரும் ராபர்ட்டுக்கு வெவ்வேறு விதமா அட்வைஸ் கொடுத்தாங்க. யார் சொல்றத கேட்கறதுன்னு ராபர்ட் ரொம்பவே குழம்பி போனாரு. இதனால ராபர்ட் அவசரப்பட்டு முடிவெடுக்காம 2 பேரையும் உன்னிப்பா கவனிச்சாரு. ஒரு அப்பா நல்லா படி, நல்லா வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அப்பா, நான் உனக்கு வேலை கத்துக் கொடுப்பேன், ஆனா நீ வேலை செய்யறதுக்கு நான் சம்பளம் தரமாட்டேன், ஏன்னா நீ சம்பளம் வாங்க ஆரம்பிச்சா வேற எதையுமே கத்துக்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. 2 அப்பாக்கு நடுவுல இருக்கிற முரண்பாடுகளை கவனிச்சப்போ ராபர்ட்டுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அவங்க 2 பேருமே அவங்களோட கடமைகளை சரியா பண்ணா கூட அவங்களோட பலன் அவங்களோட சிந்தனைனால மாறிச்சு. பணத்தால தான் பல பிரச்சனைன்னு ஒருத்தர் சொன்னா கூட பணம் இல்லாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் தான் ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏழை நம்மள கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள பார்த்துப்பாங்க அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பான். ஆனா ஒரு பணக்காரன், ஒரு பிசினஸ் பண்றவன், நம்ம சமுதாயம் எப்படி இயங்குது, நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்கு, இதனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இது எல்லாத்தையுமே யோசிப்பான். ஒரு பொருளை பார்த்தக்கப்புறம் ஏழையப்பா, இந்த பொருளை நம்மளால வாங்க முடியாது, இது பணக்காரங்களுக்காக செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா அங்க ஒரு பணக்காரப்பா, நான் இந்த பொருளை வாங்கறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பாரு. சிந்தனையில நம்ம பண்ற சின்ன மாற்றம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏழையப்பா சொல்றது நம்மள சோம்பேறித்தனமாக்குது, நம்ம பிரெயினை சோம்பேறித்தனமாக்குது, நம்மளோட சிஸ்டமையே ஷட் டவுன் பண்ண வைக்குது. ஆனா பணக்காரப்பா சொல்றது நம்ம மூளைக்கு வேலை தருது, நம்மள யோசிக்க வைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பணக்காரப்பா தான் இப்போதைக்கு அவர் கையில பணம் இல்லைனா கூட, இப்போதான் என் கையில பணம் இல்லை, நான் எப்படியோ அதை சம்பாதிப்பேன் அப்படின்னு பாசிட்டிவா யோசிப்பாரு. இந்த விஷயம் ராபர்ட்டை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது. இதை பத்தி ராபர்ட் பணக்காரப்பா கிட்ட கேட்கும்போது பணக்காரப்பா சொன்ன பதில், நம்ம நொடிஞ்சு போறதுன்றது இப்போ இருக்கிற தற்காலிகமான விஷயம், ஆனா நம்ம ஏழைய உணர்றது எப்பவுமே இருக்கிற நிரந்தரமான விஷயம் சொல்றாரு. ஏழைன்ற ஒரு உணர்வு நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தா, நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தா, நம்ம ஆழ் மனசுக்கு அது திணிக்கப்படுற ஒரு விஷயமா மாறுதுன்னு சொல்றாரு. இதனால நம்ம ஒரு ஏழை எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சொல்ல போனோம்னா அது நம்ம செயலாவே மாறுது. ஒரு மலைக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறப்போ கல்லு முள்ளு இல்லாத ஒரு பாதை நம்ம தேடினா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா கஷ்டமான ஒரு பாதையா இருந்தாலும் கரெக்டான பாதையை ஒன்னத்தை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா ஈஸியா போயிடலாம். இதுதான் ராபர்ட் செஞ்சாரு. முதல்ல ராபர்ட்டுக்கு அவங்க பணக்காரப்பா சொன்னது கஷ்டமா இருந்தாலும் 30 வருஷம் அவர் சொன்னதை திருப்பி திருப்பி செஞ்சு சாதிச்சாரு ராபர்ட். அவரு கடந்து வந்த பாதையில பலவிதமான பாடங்களை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இப்போ கேட்க போறோம். அத்தியாயம் 1. பாடம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. நம்ம ராபர்ட்டுக்கு ஜிம்மின்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஸ்கூலில் இருக்காங்க. அவங்க ஜிம்மியோட அம்மா பீச் ஹவுஸ்க்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஆனால் ராபர்ட்டையும் மைக்கையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு ஜிம்மி ராபர்ட்டும் மைக்கும் ஏழை பசங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அப்படியா சொன்னாங்க அப்படின்னு வந்து ராபர்ட்டோட அப்பா கேட்குறாரு. ராபர்ட் அதுக்கு ஆமாம் அப்படின்னு சோகமாக தலையாட்டுறாரு. அவர் அப்பா அது ஒரு விஷயமா கண்டுக்காதபடி திருப்பி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கொஞ்ச நாள் ராபர்ட் ஒரு சோகமாகவே உட்காந்து யோசனையில் இருக்காரு. இந்த யோசனைக்கு அப்புறம் ஒரு வழியாக ராபர்ட்டோட அப்பா ஒரு முடிவுக்கு வந்து அவரோட நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு, ராபர்ட், நீ பணக்காரன் ஆகணும்னா நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ராபர்ட் வந்து கேட்குறாரு உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் எப்படி நிறைய காசு பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் மூளையை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் ராபர்ட்டுக்கு இதோட பதில் வந்து உண்மையாகவே என்னன்றது தெரியும். அதாவது உனக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும், இல்லைனா எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னதை ராபர்ட்டே நினச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராபர்ட்டும் மைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் என்ன விஷயம்னா, ராபர்ட்டும் மைக்கும் ஒன்றா சேர்ந்து காசு பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். ராபர்ட்டும் ராபர்ட்டோட உயிர் நண்பரும் மைக் சேர்ந்து எப்படி காசு சம்பாதிக்கலான்றதை பற்றி நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற டூத் பேஸ்ட், முடிஞ்சு போன டூத் பேஸ்ட் பாட்டில்ஸு, கேப்ஸ், இது எல்லாமே வாங்கிக்கிறாங்க. இது எதுக்கு வாங்குறாங்கன்னு யாருக்குமே புரியல. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, எதுக்கு பண்ணுறீங்கன்னு. இது உங்களுக்கு சொல்ல முடியாது, இது எங்களோட பெரிய பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு வாரம் போகுது. இது கண்டினியூஸாக போக போக அவங்க அம்மா பயங்கரமாக கோச்சிக்கிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நான் தூக்கி போட்டுருவேன், எதுக்குன்னு சொல்ல நான்.
ஆனால் இவங்க இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஒரே ஒரு வாரம் டைம் தராங்க. இந்த ஒரு வாரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட மீதி டூத் பேஸ்ட், முடிய போகிற டூத் பேஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு இந்த டூத் பேஸ்ட் பாட்டில்ஸ் அத்தனையுமே போட்டு உருக்குறாங்க. இது உருக்குனதுக்கப்புறம் இதை 2 பேருமே சேர்ந்து ஒரு அச்சுக்குள்ளே போடுறாங்க. ராபர்ட்டோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு. ராபர்ட்டோட அப்பா ஒரு எல்லைக்கு மீறி கேட்குறாரு, என்னதான்டா நீங்கள் 2 பேர் பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் காசு பண்ணுறோம், நல்லா கவனிங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் சொல்கிறாரு. ராபர்ட் சொன்ன உடனே ராபர்ட்டோட அப்பா பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சுட்டு, ஓ ஈயத்துலேருந்து நீங்கள் காசு நாணயங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ஆமாம், நாங்கள் இப்படி காசு பண்ணி பணக்காரங்களாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ராபர்ட்டும் மைக்கும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராபர்ட்டோட அப்பா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ராபர்ட்டோட ஃப்ரெண்டும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. எதுக்குன்னு புரியாமல் ராபர்ட்டும் மைக்கும் ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. அப்புறம் ராபர்ட்டோட அப்பா பொறுமையாக ராபர்ட்டை கூப்பிட்டு போலி காசு அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லி தராரு. சொல்லி தந்த உடனே ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் அப்போ தான் புரியுது இவங்க செய்கிறது சட்டத்திற்கு புறம்பானது. ராபர்ட்டும் மைக்கும் வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. சோகமானக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காடுறாங்க. அப்போது ராபர்ட்டோட அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே காசு எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நீங்கள் மைக்கோட அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே மைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. ஏன் அப்பாவா அப்படின்னு பார்த்த உடனே ராபர்ட்டோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் உங்களோட அப்பா தான், நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், உங்கள் அப்பா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸோ அதனால் அவர் காசை பற்றி நல்லாவே தெரியும், அவர் எப்போவுமே அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ராபர்ட் அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே ராபர்ட்டும் மைக்கும் 2 பேருமே சேர்ந்து ஓகே அவரை மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பாடம் ஆரம்பம். இப்போ ராபர்ட்டும் மைக்கும் நேராக மைக்கோட அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போன உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க அவங்க அப்பாக்காக. அங்கே உள்ளே போன உடனே அங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ராபர்ட் இதை பார்த்துட்டு மைக்கு கிட்டே இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒருத்தர் வந்து அப்பாவோட வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு மைக் சொல்கிறாரு. சொன்ன உடனே 2 பேருமே ரொம்ப நேரம் மைக்கோட அப்பாவுக்கு வெயிட் பண்ணுறாங்க. மைக்கோட அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வழியாக உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே கூப்பிட்டுட்டு 2 பேருமே உட்கார வச்சு நீங்கள் 2 பேருமே காசு பற்றி கற்றுக்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ராபர்ட்டும் மைக்கோ சேர்ந்து பொறுமையாக தலையாடுறாங்க. ஆமாம் அப்படின்னு. சரி, உங்கள் 2 பேருக்கும் நான் வந்து சொல்லித்தரேன், ஆனால் ஒரு விஷயம், உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு சொல்லித்தர மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்கிறாரு. இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணுன்னா நான் சொல்கிற வேலையை செய்யணும், அப்படி தான் நீங்கள் கற்றுக்க முடியும். நான் இதை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ராபர்ட் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் இந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே மைக்கோட அப்பா வந்து, நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னா நீங்கள் நம்பி ஒன்று எடுங்க, இல்லை எடுக்காமல் போங்க, எனக்கு இதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நான் சொல்கிற வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம், செய்யலையா கற்றுக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா எடுங்க, வேணானா போங்க, 10 செகண்ட் டைம், இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. சொன்ன உடனே மைக்கும் சரி ராபர்ட்டும் சரி 2 பேரும் சேர்ந்து நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மைக்கோட அப்பா கடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு வேலை தராங்க. சொல்கிறாங்க, சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வரணும், வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சனிக்கிழமையா, நான் வந்து அன்றைக்கி தான் பேஸ்பால் ஆடுவேன், நான் இதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்கிறாரு. ராபர்ட் சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணானா விடுங்க அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராபர்ட்டும் மைக்கும் சேர்ந்து சனிக்கிழமை அன்றைக்கி காத்தால 9 மணிக்கு மிஸ்ஸஸ் மார்ட்டின் அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர். இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ஸில் என்ன விஷயம்னா, ஹவாய் பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஏர் கண்டிஷன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ஸோட டோர்லாம் எல்லாமே திறந்துருக்கும். ஸோ காரெல்லாம் வந்து பார்க் பண்ணும்போது அதில் வர டஸ்ட் அத்தனையுமே இந்த டோர்ஸ் மூலமாக உள்ளே போயிடும். இதனால் எல்லா ப்ராடக்ட்டும் டஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த டஸ்ட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. எல்லா மூடி இருக்கிற கேனும் எல்லா பாட்டில்ஸும் எடுத்து இவங்க தொடச்சி வைக்கணும். ஸோ இது தொடச்சி வைக்கிறதுக்கு ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் கிடைக்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 10 சென்ட் தான். ராபர்ட்டும் மைக்கும் இதுக்கு ரொம்ப பயங்கரமாக உழைக்கிறாங்க. சாட்டர்டே அன்றைக்கி ராபர்ட் அவரோட பேஸ்பால் மேட்சும் விட்டுட்டு இதுக்கு பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் இந்த ஒர்க்கு செம்ம போரிங்காக இருக்க 2 பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ராபர்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 30 சென்ட்டில் அடிக்கடி வீட்டுக்கு போகும்போது காமிக் புக்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. ராபர்ட்டுக்கு ஸ்கூலும் ஒரு விதத்தில் போரிங்காக தான் இருக்குது. ஸோ அவருக்கு அதுலேருந்து இருக்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் பேஸ்பால் தான். இப்போ பேஸ்பாலும் இல்லாதனால அவருக்கு இருக்கிற அடுத்த ஒரே ஆறுதல் அவர் படிக்கிற இந்த காமிக் புக்ஸ் தான். ஸோ ராபர்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முடிவுக்கு வராரு, சரி இதுக்கு மேலே நமக்கு தாங்காது, நம்ம நேராக இந்த ஜாபை குவிட் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இது மைக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஒரு நாளைக்கு மைக்கு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் இதை நிறுத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு மைக் கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே மைக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ராபர்ட் பார்த்துட்டு யோசிக்கிறாரு, எதுக்கு மைக் எவ்வளோ தூரம் சிரிக்கிறான் அப்படின்னு. மைக் சொல்கிறாரு, என்னோட அப்பா நீ இப்படி தான் சொல்லுவேன்னு என்கிட்ட சொன்னார், அதனால தான் சிரித்தேன் அப்படின்னு மைக் சொல்கிறாரு. ராபர்ட் பார்த்துட்டு, அப்போ உன் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி ராபர்ட் கோமா கேட்குறாரு. அதுக்கு மைக், என்னோட அப்பா உனக்கு அதுக்கு பதில் வந்து நீ மீட் பண்ணும்போது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் வர சாட்டர்டே மைக்கோட அப்பாவை பார்க்க ராபர்ட் அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போன உடனே ரொம்ப நாழி வெயிட் பண்ணுறாரு. மைக்கோட அப்பா உள்ளே வராரு, வெளில போகிறாரு, இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. 15 நிமிஷமாக இது ஓடிட்டுருக்கு. இது போக 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 ராபர்ட் பயங்கரமாக பொறுமையை இழந்து போகிறாரு. எழுந்து போயிடலான்னு கூட அவருக்கு தோணுது. ஆனால் அவர் எழுந்து போல. சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக எந்த காரணத்தினால உட்காந்தாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. கடைசியாக ஒரு வழியாக மைக்கோட அப்பா ராபர்ட் உள்ளே கூப்பிட்றாரு. ராபர்ட் உள்ளே போனோடனே மைக்கோட அப்பா உட்காந்துட்டு, நீ ஆக்சுவலாக இதை குவிட் பண்ண போறிய அந்த ஜாபை அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு ராபர்ட் சொல்கிறாரு.
ஏன் அப்படின்னு மைக் அப்பா கேட்குறாரு. கேட்ட உடனே ராபர்ட் சொல்றாரு, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. ஒன்று, இந்த ஜாபுக்கு எனக்கு ரைஸ் வேணும், இல்லைனா எனக்கு காசை பற்றி உண்மையாக கற்றுத்தாங்க. நீங்கள் செய்யறது பேர் சைல்டு லேபர் தெரியுமா, அது என் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மிரட்டுறாரு. இது பார்த்த உடனே மைக்கோட அப்பா கேட்குறாரு, நான் எதுவுமே உனக்கு கற்று தரலன்னு எப்படி தெரியும் அப்படின்னு மைக்கோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்து சொல்றாரு, ஆமாம், நீங்கள் எனக்கு கூப்பிட்டு வச்சு எதுவுமே பேசலையே காசு பற்றி, ஜஸ்ட் கற்று தரேன்னு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ராபர்ட் கேட்குறாரு. கேட்ட உடனே மைக் சொல்றாரு, இங்கே பார், உனக்கு நான் கற்றுத்தரேன்னு சொல்லேன், அதுக்காக கிளாஸ் ரூம் மாதிரி உட்கார வச்சு பாடம் எடுக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மைக்கோட அப்பா சொல்றாரு. சரி, இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு மைக்கோட அப்பா கேட்குறாரு. மைக்கோட அப்பா கேட்ட உடனே ராபர்ட் பார்க்குறாரு. ராபர்ட் பார்த்துட்டு, நான் இந்த வேலையை குவிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. மைக் பார்த்துட்டு திருப்பி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, இதான் என்னோட எல்லா எம்ப்ளாயிஸுமே சொல்றது, நீ வெறும் இதை மட்டும் தான் கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தான் பிரச்சனை, அதனால இந்த இடத்த விட்டு நான் குவிட் பண்ணிட்டு இதை விட அதிகமாக பே பண்ணுற இடத்துக்கு நான் போவேன் அப்படின்னு ராபர்ட் சொல்றாரு. மைக்கோட அப்பா, ஓ, அப்போ உனக்கு அதிகமாக காசு கிடச்சிட்டா உன்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ராபர்ட், ஆமா முடிஞ்சிருமே, இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பா இல்லை, உன் அப்பாவும் தான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாரு, ஆனால் உன் அப்பா பில்லெல்லாம் கட்டிட்டு தானே இருக்காரு, அப்போ எதுதான் என் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. கேட்டவுடனே, இப்போ சொன்ன பார்த்தியா, இதை உன் காதுக்கு நடுவில் வச்சுக்கோ, இதுதான் விஷயம். பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண பார்க்கணும். வெளில இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு நீ பார்த்தனா கடைசி வரைக்கும் இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிட்டு ஓடிட்டு இருப்பேன். ஆனால் நம்மகிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை மாற்றிட்டு எப்போவுமே முன்னாடி போயிட்டு இருப்பேன் அப்படின்னு மைக்கோட அப்பா சொன்னார். ஸோ இதை கற்றுக்கு தான் அந்த 10 சென்ட் ஒரு மணி நேரத்துக்கா அப்படின்னு வந்து ராபர்ட் கேட்குறாரு. ஆமாம், நீ சாதாரணமாக நேராக வந்து உன்கிட்ட இது சொல்லியிருந்தா இது உனக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் நீ இத்தனை வேலையும் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட உட்காந்து இந்த கேள்வியை கேட்கும்போது தான் இதை முழுசாக நீ என்கிட்ட கேட்டிருப்ப. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு தகுதி என்ன, அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்றது புரிஞ்சுக்காம, அவங்க காசை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்றது யோசிக்காம எல்லாருமே இந்த பண சுழற்சியிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பணக்காரன் இதில் வாழ மாட்டான். ஒரு பணக்காரன் என்றைக்குமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டான். ஏழையும் நடுத்தர மக்களும் தான் எப்போவுமே பணத்துக்காக வேலை செய்யுது. ஆனால் ஒரு பணக்காரன் பணத்தை அவனுக்காக வேலை செய்ய வைப்பான். இந்த ஒரு காரணத்தினாலே யாருமே அவன் தகுதிக்கேற்ற வாழ்க்கையை வாழ்றதில்ல. அப்போது இங்கே யாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை, ஏன்னா முதல்ல அதோட பங்கை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு ராபர்ட் கேட்க மைக் சொல்கிறாரு, டாக்ஸஸ் அப்படின்னு. எல்லாத்துக்குமே இங்கே டாக்ஸ் இருக்குது. நம்ம காசு சம்பாதிச்சாலும் டாக்ஸ், நமக்கு செலவு பண்ணாலும் டாக்ஸ், ஏன் நீ இறந்து போனால் கூட இங்கே டாக்ஸ் உனக்கு இருக்குது அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்கிறாரு. அப்போது பணக்காரங்க இங்கே டாக்ஸ் கட்டுறது இல்லையா அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. கேட்ட உடனே மைக்கோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம், இங்கே அவங்க கட்டுறது இல்லை, வெறும் ஏழையாக நடுத்தர மக்களும் தான் கட்டுறாங்க அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சேரில் திரும்பி உட்காந்துக்கிறாரு. ராபர்ட் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போதைக்கு நீ இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல ராபர்ட், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி காசை பற்றி உனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன தூரமாக நின்று சொல்லித்தரேன், அவ்வளோதான். இனிமே நீ சாட்டர்டே செய்கிற ஒர்க் கண்டினியூ பண்ணும். ஆனால் இந்த தடவை அந்த வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பயத்திலே நீ கடைசி வரைக்கும் அதை செலவு பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னோடனே ராபர்ட், அப்போது நம்ம ஏழையாக இருந்தால் சந்தோஷமாக இருந்துருவோமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக இல்லை, பணம்ன்றது நமக்கு கண்டிப்பாக தேவை இந்த வாழ்க்கையில் அப்படின்னு மைக் அப்பா சொல்கிறாரு. பணம் வேணும்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பயத்தோட அதோட ஒன்றி வாழ்றது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ அதே அளவுக்கு பைத்தியக்காரத்தனம் தான் பணம் வேணாம்னு சொல்கிறதும். நல்லா பாருங்க, இவங்க 2 பேரும் செய்கிற பெரிய தப்பு என்னென்னா பயத்தினாலையும் இல்லை பேராசனாலையும் முடிவெடுக்கிறது தான். இவங்க பயத்தையும் பேராசையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா சிந்திச்சாங்கன்னா சரியாக செயல்பட முடியும். இதை பண்ணாமல் தான் 99% மக்கள் என்ன செய்யறதுன்னு அவங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்றைக்குமே எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டாக்டர் அவரோட சம்பளத்தை உயர்த்துறாரு. உயர்த்தினா என்ன ஆகும்? டாக்டருக்கு வர பேஷண்ட்ஸு அவங்க ஆஃபீஸில் சம்பளம் அதிகமாக கேட்பாங்க. அங்கே சம்பளம் அதிகமாக கேட்டால் என்ன ஆகும்? அதுக்கு இருக்கிற மேல் அதிகாரிகள், மேல் கம்பெனிஸ் அவங்களோட ரெவன்யூவை ஏற்ற பார்ப்பாங்க. அது ஏற்றுறதுனால என்ன ஆகும்? கவர்மெண்ட் அதோட ரெவன்யூவை ஏற்றும், டாக்ஸஸ் ஏற்றும். இதனால பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை ஆகிட்டே போகிறான். அதிக டாக்ஸ் கட்டி அதிக காசு வேணும்னு அவங்க ஆசைப்பட்டு. ஆனால் எல்லாருக்குமே காசு தேவையில்ல அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. ஆமாம், நம்ம காசு தேவை தான். ஆனால் காசு நமக்கு எதுக்காக தேவை, எப்படி தேவை, அண்ட் அதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தா நிறையா பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க. அண்ட் எல்லா விலைவாசியும் கம்மியாக தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்கிறாரு. நல்லா யோசிங்க, நல்லா வேலை செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்கிற வேலைனால என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை யோசிங்க அப்படின்னு மைக்கோட அப்பா சொல்லிட்டு அவர் ட்ரக் மேலே ஏறி கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் சாட்டர்டே மைக்கும் ராபர்ட்டும் சேர்ந்து அவங்க செய்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அடிக்கடி பேசுறது, அடிக்கடி யோசிக்கிறதுன்னு அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒர்க்கும் இப்போ ஈஸியாகிடுச்சு. ஒரு நாளைக்கு மிஸ்ஸஸ் மார்டன் அவங்க காமிக் புக்ஸ் எல்லாம் எடுத்து அதோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் கிழிச்சு காமிக் புக்ஸை உள்ளே போடுறத பார்த்தாங்க. இது ஏன்னு இவங்க 2 பேர் போய் கேட்குறாங்க. கேட்கும்போது மிஸ்ஸஸ் மார்டன் சொல்கிறாங்க, இந்த காமிக் புக்கோட டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க அப்படின்னு. இவங்க 2 பேர் போய் அந்த காமிக் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்த உடனே பேசுகிறாங்க. 2 பேருமே கேட்குறாங்க, நாங்கள் இங்கேருந்து இந்த காமிக் புக்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த கடையில் வேலை செய்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த காமிக் புக்ஸ் நீங்கள் படிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், திருப்பி அதை வெளில எங்கேயுமே விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராபர்ட்டும் மைக்கும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும்போது அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கு அந்த காமிக் புக்கை வாங்கிக்கிறாங்க. இந்த காமிக் புக்கை வாங்கிட்டு மற்ற கடையிலையும் இந்த மாதிரி ஒரு 5-6 கடையில் வேலை செய்கிறாங்க. இந்த அத்தனை காமிக் புக்கையும் எடுத்து மைக்கோட பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு லைப்ரரி வைக்கிறாங்க. அந்த லைப்ரரியில் 2 மணி நேரத்துக்கு எத்தனை காமிக் புக் வேணாலும் படிக்கலாம், அதுக்கு 10 சென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 மணி நேரத்தில் பேசிக்காக ஸ்கூல் பசங்களால ஒரு 5லேருந்து 6 காமிக் புக் படிக்க முடியும். அதனால இதுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு உதவி செய்ய மைக்கோட சிஸ்டர் ரெடியாக இருந்தாங்க. ஸோ மைக்கோட சிஸ்டர் இது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க.
ஒரு 3 மாசத்துல மைக்குக்கும் ராபர்ட்டுக்கும் வாரத்துக்கு $9.50 கிடைச்சது. மைக்கோட சிஸ்டர் இதுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவங்களுக்கு வாரம் $1 பே பண்ணாங்க. அது தவிர அவங்க அந்த காமிக் புக்ஸை ஃப்ரீயா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரும் கொடுத்துட்டாங்க. ராபர்ட்டும் மைக்கும் அங்க அந்த இடத்துல இல்லைனாலும் அவங்களோட பிசினஸ் அவங்களுக்காக சம்பாதிச்சிட்டு இருந்தது. ஆனா பக்கத்து வீட்லயும் அவங்க வீட்லயும் பிரச்சனை வந்ததுனால இந்த பிசினஸை பாதியில் நிறுத்திட்டாங்க. சாட்டர்டே வேலைக்கு போறது நிறுத்திட்டாங்க. ஆனா இதை கேட்ட மைக்கோட அப்பா இது பயங்கரமா சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட நான் திருப்பி பேசணும்னு சந்தோஷமா கூப்பிட்டாரு. இதுல என்ன ராபர்ட் கத்துக்கிட்டாரு, அவரோட பணக்காரப்பா காசு கொடுக்கல, ஆனா அதை விட ஒரு பெரிய விஷயம் கத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. அத்தியாயம் 3. பாடம் 3. உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்கள். 1974 ரே கிராக், மெக்டானல்ட்ஸோட ஃபவுண்டர், ஒரு MBA கிளாஸ்க்காக யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் ஆஸ்டினில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போனார். இந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே அங்கேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரே கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பீர் குடிப்போமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டவுடனே ரேவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் நேராக அந்த மீட்டில் போகும்போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் கேட்டார். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாருமே ஒரு காமெடி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு விழுந்து சிரிச்சாங்க. சிரிச்ச உடனே சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திருப்பி ரே ஒரு நிமிஷம் பாஸ் கொடுத்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் திருப்பி ஒரு தடவை கேட்குறாரு. கேட்டவுடனே எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு ரேனா யாருக்கு தெரியாது, மெக்டானல்ட்ஸோட ஓனர், ஹாம்பர்கர் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறார். சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் செய்கிற பிஸ்னஸ் ஹாம்பர்கர் பிஸ்னஸ் இல்லை, பட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. மெக்டானல்ட்ஸ் இந்த உலகத்திலே நம்பர் 1 ரியல் எஸ்டேட் ஓனர். கேத்தோலிக் சர்ச்சை விட அவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தர் யார் மெக்டானல்ட்ஸோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தாங்களோ அத்தனை பேருமே அதே மெக்டானல்ட்ஸ் கிட்ட இருந்து ரியல் எஸ்டேட்டும் வாங்கினாங்க. ராபர்ட்டுக்கு சின்ன வயசில் மெக்டானல்ட்ஸ் எதுவுமே பக்கத்தில் கிடையாது. ஆனால் அவரோட பணக்காரப்பா இந்த மெக்டானல்ட்ஸ் பற்றியும் எல்லாத்த பற்றியும் சொல்லிக் கொடுத்தாரு. ரே கிராக் எப்படி யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸில் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரிஜினல் பிஸ்னஸ் ஹாம்பர்கர் பிஸ்னஸ் இல்லை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அவர் சொந்தமாக பிஸ்னஸ்ன்னு பார்த்தது ரியல் எஸ்டேட்டை தான். அவரோட நேம் அண்ட் ஃபேமுக்கு தான் மெக்டானல்ட்ஸ் இருந்துச்சு. எப்படி அவருக்கு அவரோட சொந்த வேலை மெக்டானல்ட்ஸ் இல்லையோ ரியல் எஸ்டேட்டோ, அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளோட சொந்த வேலையை பார்த்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் சின்ன வயசில் ராபர்ட்டோட அப்பா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்லி கொடுத்தது. இங்கே பல பேருக்கு ஏன் பொருளாதாரமாக கஷ்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மற்றவங்களுக்கும் மற்ற காரணத்துக்கும் மற்ற விஷயங்களுக்காகவும் உழைச்சி ஓடி இங்கே அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக யாருமே உழைக்கிறதில்ல. கடைசியில் அவங்களோட உழைப்பத்தனமே வீணாக போய் அவங்க எதுக்காக உழைச்சாங்கன்றது தெரியாமல் இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராபர்ட் சாதாரணமாக யார்கிட்டையாவது போய் உங்கள் தொழில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களோட பதில் நான் ஒரு பேங்கர், இல்லை நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ராபர்ட் அப்போ கேட்பார், நீங்கள் பேங்கர்னு சொல்கிறீங்க, அப்போது பேங்க் உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்பார். கேட்டோடனே அவங்களோட பதில் என்னென்னா, இல்லை நான் ஜஸ்ட் பேங்க்கில் வேலை செய்கிறேன் அப்படின்பாங்க. இதுதான் விஷயம். சாதாரணமாக நம்ம வேலைக்கும் நம்ம தொழிலுக்கும் பல பேருக்கு என்ன வித்தியாசன்றது புரியல. நம்மளோட வேலைன்றது நம்மளோட வருமானத்துக்காக செய்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட தொழில்ன்றது நம்ம சொத்து சேர்றதுக்கான செய்கிற ஒரு விஷயம். அண்ட் இதில் முக்கியமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட வேலை நமக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரும்போது நமக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய போகிறதில்ல. ஆனால் நம்மளோட தொழில் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ராபர்ட் அப்போல்லாம் போய் கடன் வாங்கும்போது யாருமே அவர் கடன் தரல. ஏன்னா அவர் கடனுக்காக வச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பைசைக்கிளும் அவரோட கோல்ஃப் கிளப் அக்ரிமெண்ட்ஸும் அவரோட சாதா பொருள்களும் தான். ஏன்னா அவர்கிட்ட சொத்துன்னு எதுவுமே அந்த நேரத்தில் கிடையாது. நிறைய பேருக்கு அவர் கேட்ட கடன் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்லைன்னு பேங்க்ஸ் நினச்சாங்க. ஆனால் எதுவுமே இல்லைனாலும் அதுலேருந்து சொத்து சேர்க்க முடியுன்றது யாருக்குமே புரியல. ஆனால் சொத்து மட்டும் முக்கியமா அப்படின்னு பார்த்தா, இப்போ ராபர்ட் கிட்ட யாரோ ஒருத்தர் என்கிட்ட $1 million இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ராபர்ட் விழுந்து சிரிப்பார். ஏன்னா இப்போது $1 million நம்ம கிட்ட சொத்து இருக்குன்னா அதை நம்ம விற்க ஆரம்பிச்சோன்னா அது எவ்வளோ விற்கிறோமோ எவ்வளோ அது மூலமாக நம்ம காசு வருதோ அந்த காசுக்கும் இந்த கவர்மெண்ட் டாக்ஸ் போடும். ஸோ நம்ம கிட்ட சாதாரணமாக எவ்வளோ சொத்து இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை விட நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம கையில் ஒரு தொழில் இருக்கிறதுன்றது ராபர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தொழில் செஞ்சோம் நம்ம சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த சொத்து எந்தெந்த விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா 5 விதம் இருக்குது. 1 ஸ்டாக்ஸ், அதாவது பங்குச்சந்தை. 2வது பாண்ட்ஸ், அதாவது பத்திரங்கள். 3வது வருமானம் தர கட்டிடங்களும் நிலங்களும். 4வது அறிவு சார்ந்த சொத்து, அதாவது நம்ம பாடல் இல்லை நம்ம எழுதுறது இல்லை நம்மளோட புத்தகங்கள், இது மூலமாக வர்ற காசெல்லாம். 5வது எதாக இருந்தாலும் எது நம்ம காசு தருமோ, ஒரு சாதா ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள். இப்படி 5 விஷயத்துல தான் நம்மளோட சொத்தை சேகரிக்கணும்னு சொல்கிறாரு. அதில் தான் நமக்கு இன்கமும் வரும்னு சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ராபர்ட்டோட பணக்காரப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நீ எதை வேணா செய், ஆனால் உனக்கு பிடிச்ச விஷயமா செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது காரணம் அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறார், நீ பிடிச்சதை செய்யலைன்னா அதை நீ பாதுகாக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட்டுக்கு காத்தால ஒரு வேலை செஞ்சாலும் அவர் சாயங்காலம் அவரோட சொந்த தொழிலில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தார். அவரோட பாண்ட்ஸு ஸ்டாக்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அவரோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இது எதனால ராபர்ட்டுக்கு செய்ய முடிஞ்சதுன்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு அந்த தொழில் பிடிச்சிருந்ததுனால தான். அவருக்கு பிடிக்கலனா இவ்வளோ தூரம் அவரால் வெளில வந்திருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு வருஷத்தில் புதுசாக ஆரம்பிக்கிற 9 out of 10 கம்பெனி 5 வருஷத்தில் தோற்று போயிடுதுன்னு சொல்கிறாரு.
ஸோ சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணலன்னா அந்த விஷயத்தை விட்டு வெளில போகிறதுக்கான 1000 காரணங்கள் உங்களை சுற்றி இருக்குன்னு சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை பிடிச்சி சரியாக செய்யணும் அப்படின்றது சொல்கிறாரு ராபர்ட். நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சு அதில் சம்பாதிக்கிற காசை திருப்பியும் அந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் மாற்றி போடணும், உங்கள் சொத்துக்குள்ளே நீங்கள் மாற்றி போடணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ அந்த காசை அந்த சொத்துக்குள்ளே போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காசு உங்களுக்கு திருப்பியும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஒரு பணக்காரன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவனோட காசை அவன் சொத்துக்குள்ளே தான் போடுவான். எடுத்த உடனே அவனுக்கு பிடிச்ச பொருளையோ இல்லை பிடிச்ச விஷயங்களையோ என்றைக்குமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஏழையை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறதோ இல்லை அவனுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கோ தான் முதல்ல செலவு பண்ணுறான். அவங்க பார்க்குறதுக்கு பணக்காரங்க மாதிரி இருக்காங்களே தவிர அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கடன்களும் நிறையா காசு இல்லாத நிலைமை தான் அதிகமாக இருக்குது. இதுக்காக பணக்காரங்க எதுவுமே வாங்க மாட்டாங்கன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பணக்காரங்க முதல்ல அவங்களோட சொத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் அவங்களுக்கு தேவையானது எதாக இருந்தாலும் வாங்குவோம். இதுக்கு உதாரணம் ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து வாங்கினாங்க. ஆனால் அவங்களோட ஒய்ஃபு அவங்க பிடிச்ச மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு கண்டினியூஸாக எல்லா காசுமே ரியல் எஸ்டேட்டில் போட்டு அந்த ரியல் எஸ்டேட்டை விற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அது விற்று அதுலேருந்து எந்த எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சோ அந்த காசில் தான் மெர்சிடிஸ் பென்ஸை வாங்கினாங்க. ஸோ ராபர்ட்டோட ஒய்ஃபு அவங்களோட பொருளாதார கல்வியை வச்சு தான் அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. இப்போது பணக்காரங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான ரகசியம் எது அவங்கள மற்றவங்க கிட்டேருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி மேல் நோக்கி வைக்கிதோ அந்த வித்தியாசத்தை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அடுத்த பாடத்துக்கு போகலாம். அத்தியாயம் 2. பாடம் 2. பொருளாதார கல்வி ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் ஏன் நம்ம கற்றுக்கணும். 1990 மைக்கோட அப்பா அவரோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் மைக் கிட்டையும் ராபர்ட் கிட்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. சொல்லப்போனால் மைக்கு அவங்க அப்பாவோட ரொம்ப பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவரோட பிஸ்னஸ்லையும் அவரோட ஒர்க்ஸ்லையும். ராபர்ட் வந்து 1994 ரிட்டையர் ஆயிடுறாரு. ராபர்ட் இந்த டைமில் சேர்த்து வச்ச அவரோட மொத்த சொத்துமே தனக்கு தானே வளர்ந்துக்குது. எப்படி நம்ம ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போமோ அதோட சின்ன வயசுலேருந்து, அது வளர்ந்தக்கப்புறம் தானாகவே அதோட வேர்கள் சீராகி அது அடியிலேருந்து தண்ணி எடுத்துக்குமோ அது தன்னைத்தானே வளர்த்துக்குமோ அதே மாதிரி தான் ராபர்ட் சேர்த்து வச்சிருந்த அத்தனை சொத்துமே தானாகவே வளர ஆரம்பிச்சது. ராபர்ட் கிட்ட நிறையா பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருது, நான் எப்படி காசு சேர்க்கறது, நான் எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறது, நான் என் பசங்களுக்கு நான் என்ன சொல்லி தரது அப்படின்லாம் கேட்கும்போது ராபர்ட் அதுக்கு ரொம்ப எளிமையான பதிலாக நீங்கள் பொருளாதாரத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சோகமாயிடும். அதுக்கு ராபர்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா 1923 இருக்கிற ரிச்சஸ்ட் பிஸ்னஸ்மேன் பாருங்கள், ஒரு 5 to 10 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா 1929 ஒரு சில பேர் காசு இல்லாமல் உடஞ்சி போய் தெருவுக்கு போயிருப்பாங்க. ஒரு சில பேர் பேங்க்குக்கு நிறைய காசு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 2 பேர் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1929 கிரேட் டிப்ரெஷன் அந்த டைமுக்கு முன்னாடி இது நடந்தது. இதுலேருந்து ராபர்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம ரொம்பவே ஒரு வேகமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதாவது எல்லா விஷயங்களும் ரொம்ப வேகமாக நடக்குது. அது மணி சேர்க்கறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து அதை இழக்கிறதா இருந்தாலும் சரி. நமக்கு ஃபினான்ஸை பற்றி எந்த விதமான கல்வியும் இல்லைன்னா நம்ம அது இழக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். நீ காசு எவ்வளோ செய்கிறன்றது விஷயம் இல்லை, நீ காசு எவ்வளோ வச்சுக்கிற அப்படின்றத முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய பெரிய அத்லீட்ஸும் லாட்ரியில் வின் பண்ணவங்க கூட ரொம்ப சீக்கிரமாக இந்த காரணத்தினால தான் காசை இழந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஒருத்தர், அவரோட 29வது வயசுலேயே அத்தனை காசையும் இழந்துடுறாரு. இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே கற்றுக்க தயாராக இல்லை, காசை பற்றி கற்றுக்க தயாராக இல்லை. எல்லாருக்குமே உடனே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர காசை பற்றி கற்றுக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா உடனே சோகமாயிடுறாங்க. இதுக்கு ராபர்ட்டுக்கு அவரோட பணக்காரப்பா ஒரு முக்கியமான ரூல் சொல்லித்தரார். அதாவது உன் சொத்துன்றது என்ன, உன் கடன்றது என்ன, இதுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ, சொத்தை சேகரி. அவர் மொத்தமாகவே இந்த ஒரு ரூல் மட்டும்தான் வச்சுருக்காரு. எல்லா பணக்காரங்களும் சொத்து நிறைய சேர்த்து வச்சுப்பாங்க. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ராபர்ட்டோட பணக்காரப்பா எப்போவுமே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் சொல்கிறாரு. அது பேர் கிஸ், விச் இஸ் கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் அப்படின்றதான். அதாவது எதாக இருந்தாலும் சுலபமாக புரிஞ்சுக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீ உண்மையாகவே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சனா நீ உன்னோட எண்கள் என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் உன் காசு எங்கே போயிட்டு எங்கே வருது, அதாவது கேஷ் ஃப்ளோ. உன்னோட வருமானம், உன்னோட செலவுகள், உன்னோட சொத்து, உன்னோட கடன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு வருமானம்னா என்னன்னு தெரியும், செலவுனா என்னன்னு தெரியும். ஆனால் சொத்து அப்படிங்கிறதையும் கடன்றதையும் எப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுன்றது தான் விஷயம். இப்போது ராபர்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம கையில் எது காசு கொண்டு வருதோ, எது நமக்கு இன்னும் அதிக காசு தருதோ அதை சொத்துன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம கையை விட்டு எது காசை எடுக்குதோ அது பேர் கடன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ பேட்டர்னில், அதாவது நம்ம வரவு செலவு அதோட பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கு அவனோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா அவனுக்கு வருமானம்ன்றது இருக்குது. ஆனால் வருமானம் வந்துட்டு நேராக அவன் மொத்த செலவும் முடிஞ்சிருது. இது அவனுக்கு கடனுக்கும் போகிறதில்ல, அவனோட சொத்துக்கும் போகிறதில்ல. இதுதான் ஒரு ஏழையோட சராசரி கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன். இதுவே ஒரு நடுத்தர மக்கள் அவங்களோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தா
அவங்களோட அசட்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அவங்களோட சொத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க வர்ற காசு எல்லாமே கடனுக்கே போகும். ஆனால் ஒரு பணக்காரனோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவனோட சொத்து எல்லாமே அதிகமாக இருக்கும், கடன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர் இருக்க கூட இல்லாமல் இருக்கலாம். இதனால என்ன ஆகுது, அவனோட சொத்தே அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வருமானம் தருது. ஸோ வருமானம் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது, செலவுகள் கம்மியாகிக்கிட்டே இருக்குது, அதே நேரத்தில் கடன் ரொம்ப கம்மியாகுது. சாதாரணமாக நம்ம படிப்பில் நம்ம வெற்றி பெற்றாலும் அது நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது காரணம் என்னென்னா எல்லாருமே இந்த 3 கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் புரிஞ்சுக்காதனால தான். யார் ஏழை, யார் பணக்காரன், யார் நடுத்தர மக்கள் அப்படின்றத. இதனால் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வருமானம் ஏற 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 அவங்களோட செலவுகளையும் அவங்க ஏற்றிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருமானத்தினால அவங்களுக்கு வரியும் இருக்குது, அதாவது டேக்ஸ். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டேக்ஸில் வருமான வரி தான் இருக்கிறதுலே மோசம்னு நினைக்கிறாங்க. வருமான வரியும் மோசம் தான், ஆனால் அதே நேரத்தில் சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது நம் பாதுகாப்பு அப்படின்ற பேரில் இருக்கிற டேக்ஸ் ரொம்பவே அதிகம். இதுக்கு அடுத்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது. வீடு வாங்கினீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். இப்போது வீட்டுக்காக ஏகப்பட்ட பொருள் வாங்குவீங்க, இதனால இப்போ உங்களுக்கு கடன் அதிகமாகுது. இதுக்காக எல்லாரும் இன்னும் அதிகமாக திருப்பி சம்பாதிப்போம் அப்படின்னு ஓடுறாங்க. இந்த ரேட் ரேஸில் தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராபர்ட் சொல்கிறார். இதுவே ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களோட மொத்த கிரெடிட் கார்டு பில்லையும் வேற ஒரு கடன் வாங்கி அடைச்சிட்டு திருப்பி ஆன அவசரத்துக்கு இருந்தாலும் ஒரு ஷாப்பிங் போகும்போது அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிப்போம் கையில் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஒரு குழியை தோண்ட ஆரம்பிச்சு அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த குழியை முதல்ல தோன்றதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். அவரோட ஜாப்பனீஸ் அப்பா அவருக்கு 3 விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதாவது உன்னோட வாள், உன்னோட நகைகள், உன்னோட கண்ணாடி, இது 3தோட சக்தியை என்றைக்குமே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த வாள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆயுதங்கள். அதாவது இப்போ அமெரிக்கா ஏகப்பட்ட ஆயுதம் வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே நேரத்தில் நகைகள், அதாவது அவரோட சொத்து, அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே யார்கிட்ட தங்கம் இருக்கோ அவன் தான் இங்கே ஆள்றான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது 2 விட ரொம்ப முக்கியமாக கண்ணாடி. அதாவது கண்ணாடியில் யார் தெரியும், நம்ம தான் தெரியும். நம்ம யாருன்னு நாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு, விச் இஸ் செல்ஃப் நாலேஜ். செல்ஃப் நாலேஜ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மீதி 2த்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் அவரோட சின்ன வயசில் நிறைய மீட்டிங்ஸ் மைக்கோட அப்பாவோட அட்டன் பண்ணுறாரு. சொல்ல போகணுன்னா ஸ்கூலில் கற்றுக்கிறத விட மைக்கோட அப்பா கிட்ட ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கிறாரு அந்த மீட்டிங்கில். சொல்ல போகணுன்னா ஒரு தடவை ராபர்ட்டோட அப்பாவோட சண்டே போடுறாரு. அதாவது அவர் வீடு வந்து ஒரு சொத்து இல்லை, அது கடன் தான் அப்படின்னு சொல்லி. ஒரு வீடு வாங்குறதுனால 3 விஷயம் எல்லாருமே இழந்து போகிறாங்க. அந்த 3 விஷயம் என்னென்னா, முதல்ல நேரம். அதாவது ஒரு கடன் ஒன்று வாங்கிட்டு அதை 30 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றி அடைக்கிறதுக்குன்னே ஓடுறாங்க. 2வது காசு. சேர்த்து வைக்க வேண்டிய காசை விட்டுட்டு அதை எடுத்து ஒன்றத்தில் செலவு பண்ணி அவங்க அந்த விஷயத்தையும் திருப்பி இழந்து போகிறாங்க. 3வது என்னென்னா அறிவு. இப்போ நேரம் போனதுனால இந்த நேரத்தில் எதெல்லாம் கற்றுக்கலாமோ, இந்த நேரத்தில் எதெல்லாம் வித்தியாசமாக செய்யலாமோ அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் திருப்பி இருக்கிற கடனை கட்டணும்னு கடைசி வரைக்கும் ஓடுறாங்க. இது தவிர ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பண்ணுறாங்க, இது தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போடுறாங்க. ஆனால் எதில் காசு வளருமோ அது எல்லாமே ரொம்ப ரிஸ்கி, அந்த மாதிரி நம்ம ஆடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சொத்தும் சேர்க்காம அதுலேருந்து தள்ளி நிற்கிறாங்க. எது ஒரு நடுத்தர மக்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரிஸ்க்காக தெரியுதோ அது பொருளாதார கல்விக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க்காக தெரில. அதில் தான் காசு உண்மையாக வளருது. கடைசி வரைக்கும் ஒரு 3 பேருக்கு மட்டும் மாற்றி வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. முதல்ல அவங்களோட கம்பெனி, யார் அவங்களுக்கு வேலை தராங்களோ அவங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. இவங்களுக்காக வேலை செய்கிறதா நினச்சிட்டு இன்னொருத்தரோட கனவுக்கும் இன்னொருத்தரோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது அரசாங்கம். எப்போவுமே அரசாங்கத்துக்கு வரி கட்டியே கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3வது வங்கிக்கு கடன் வாங்கியோ இல்லை கிரெடிட் கார்டு வாங்கியோ அதுக்கு திருப்பியோ காசு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக திருப்பியோ வேலை செய்கிறாங்க. இப்படி மற்றவங்களுக்காக வேலை செய்கிறத விட்டு தனக்காக அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. பக்மினிஸ்டர் ஃபுல்லர் அவரு செல்வத்துக்கு ஒரு டெஃபினேஷன் தராரு. அதாவது செல்வம்ன்றது நீ இன்னைக்கு வச்சிருக்கிற காசுனால எத்தனை நாள் உனக்கு முன்னாடி உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு நீ வேலை செய்யறதை நிறுத்திட்டேன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ கையில வச்சிருக்கிற காசை வச்சு உன்னால உன் சொந்த செலவுகளை பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு ராபர்ட் என்ன எக்ஸ்பிளனேஷன் தராருன்னா, இப்போ இன்கேஸ் என்னோட வரவு செலவு எடுத்துப்போம், ஓகேவா, என்னோட செலவுகள் மட்டுமே ஒரு $2000 இருக்கு ஒரு மாசத்துக்கு. அதே நேரத்தில் என்னோட சொத்து ஒரு $1000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வச்சு என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் ஒரு பாதி மாதம் இந்த சொத்தை வச்சு ஓட்ட முடியும். ஆனால் இன்கேஸ் எனக்கு மாதம் $2000 எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோட வரவு செலவுக்கு அந்த $2000 போய்கிட்டே இருக்கும். இப்போது அந்த $2000 எவ்வளோ நாளைக்கு எனக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கோ அது வரைக்கும் நான் பணக்காரன். இன்னும் சொல்ல போகணுன்னா அவர் இதை வருமானத்தை தள்ளி வச்சுட்டு சொல்கிறாரு. நம்ம சொத்து எந்த அளவுக்கு நம்ம காசு திருப்பி தருதோ அந்த அளவுக்கு நம்ம வருமானம் என்றைக்குமே ஏறிக்கிட்டே போகும். நம்ம வருமானம் ஏற அது திருப்பி நம்ம சொத்தில் போட்டோன்னா அது திருப்பியும் இன்னும் அதிகமாக கொடுக்கும். சரி, இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம வேலையை பார்க்கணும்ல. இப்போ நம்ம வேலையை பார்க்கறத பற்றி அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அத்தியாயம் 4. பாடம் 4. வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும். நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பணக்காரங்க கிட்டேருந்து காசு எல்லாத்தையுமே பிடுங்கி ஏழை கொடுத்துருக்காரு. பணக்காரங்களோட தீய சக்தியை எதிர்த்து நின்ன ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய ரொமான்டிக் ஹீரோவா, ஒரு பெரிய ஹீரோவா போர்ட்ரே பண்ணப்பட்டார். ஆனால் ராபர்ட்டோட பணக்காரப்பாக்கு அந்த ராபின்ஹுட்டை சுத்தமாக பிடிக்காது. அவன் ஒரு சரியான லூஸு அப்படின்னு சொல்லுவார். பணக்காரப்பா வரின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கு காரணமே இந்த ஏழையும் நடுத்தர மக்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டைமில் இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலையும் டேக்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சாதா கவர்மெண்ட் வந்தோடனே பணக்கார மக்கள் மேலே டேக்ஸ் போட்டாங்க. முத போட்ட டேக்ஸ் வந்து டீ டேக்ஸ் தான். உங்களுக்கு அதுக்கப்புறம் பாஸ்டன் பார்ட்டியோட ஹிஸ்ட்ரி தெரியும், அதுக்காக டீக்காக நடந்த கான்ஃபரன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த வரலாறு தாண்டி அதுக்கப்புறம் பணக்காரங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஏழையும் நடுத்தர மக்களும் நமக்கு டேக்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக கான்ஸ்டிடியூஷன் வந்த உடனே அதுக்கு ஓட் பண்ணாங்க. அது ஒரு லாவாக மாறிடுச்சு. ஆனால் எதுக்கு ஓட் பண்ணாங்களோ அதுவே அவங்களுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. சாதாரணமாக கவர்மெண்ட்டுக்கு தேவையான காசெல்லாம் பணக்காரங்க மூலமாக நிறைய கிடச்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் செலவு பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த செலவை முழுசாக பண்ணும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் போனால் அதுக்கு கவர்மெண்ட்டால் எந்த விதமான பதிலும் சொல்ல முடியல. அதனால ஏழை மேலேயும் நடுத்தர மக்கள் மேலேயும் டேக்ஸ் போடப்பட்டது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதிக காசு கிடைக்கும், அது மூலமாக தான் நம்மளோட நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்ற முடியும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை தான் பணக்காரங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சக்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. வணிக நிறுவனம், அதாவது கார்ப்பரேஷன். சாதாரணமாக நம்ம கார்ப்பரேஷன்னா என்னன்னு நினைக்கிறோம்? ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கில் பல கம்பெனி, அந்த கம்பெனிக்கு அடியில் ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க, இதுக்குன்னு வர ஏகப்பட்ட பெரிய மேனேஜர்ஸ், பாஸ், இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கார்ப்பரேஷன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆனால் நீங்கள் சட்டம் படி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன்றது ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பரில் பல டாக்குமெண்ட்டோட சேர்த்து அது எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபைல், அவ்வளோதான் விஷயம். இந்த கார்ப்பரேஷனில் என்ன விஷயம்னா, கார்ப்பரேஷன் மூலமாக பணக்காரங்க டேக்ஸை ரொம்ப கம்மி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேஷன் எவ்வளோ செலவு பண்ணுதோ அதுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டுவாங்க. அவங்க வருமானத்துக்கு வர்ற டேக்ஸை நேராக கட்ட மாட்டாங்க. இது மூலமாக பணக்காரங்க ஒரு சராசரி மனுஷன் கட்ட வேண்டிய டேக்ஸை விட ரொம்ப கம்மியாக கட்டுவாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சராசரி மனுஷனை விட ஒரு கார்ப்பரேஷன் மேலே போடுற டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால பணக்காரங்க அவங்களோட வருமானத்தை கார்ப்பரேஷன் மூலமாகவே சம்பாதிச்சுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அட்டர்னிஸ், அவங்களுக்கு அக்கௌண்டன்ட்ஸ், அவங்களுக்கு பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண பல பேர் இருக்காங்க. அவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் அவங்க மொத்த சிஸ்டத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ராபர்ட்டோட ஏழப்பா எப்போவுமே ராபர்ட்டுக்கு சொல்லியிருக்காரு, நம்ம நல்லா உழைச்சி இந்த வணிகத்தோட ஏணியில் பெருசாக மேலே வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அந்த ஏணியோட உச்சியை எட்டணும் அப்படின்னு. ஆனால் இதை கேட்டுட்டு ராபர்ட்டோட பணக்காரப்பா சிரிச்சாரு. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ஏன் அந்த ஏணியை சொந்தமாக்கக்கூடாது அப்படின்னு ராபர்ட்டோட பணக்காரப்பா கேட்பார். இது ராபர்ட்டுக்கு ஒரு பெரிய காமன் சென்ஸாக தெரிஞ்சுது. ராபர்ட்டோட பணக்காரப்பா என்றைக்குமே 2 விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு நீ வேலை செய்யணும் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ யாருக்காக ஒர்க் பண்ணுற, நீ யாரை பணக்காரன் ஆக்கிற, அது என்றைக்குமே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ராபர்ட் எப்படி காத்தால வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் அவரோட சொந்த தொழிலை பார்த்துட்டு இருந்தாரோ, ஒரு 3 வருஷத்தில் அவர் ஆரம்பித்த தொழிலேருந்து அவர் காத்தால பார்த்த வேலையை விட அதிகமாகவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரோட வணிகம் அவரோட ஜெராக்ஸ் பிஸ்னஸை விட அதிகமாக காசு கொடுத்துச்சு. ஸோ ராபர்ட் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு பொருளாதார கல்வி எப்போவுமே ரொம்ப முக்கியம். இந்த பொருளாதார கல்வியில் 4 விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. 1, அக்கௌண்டிங், அதாவது எண்கள் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது. அந்த எண்கள் நமக்கு என்ன கதை சொல்லுது, அது எப்படி நகருதுன்றதை புரிஞ்சுக்கிறது. 2வது இன்வெஸ்டிங், அதாவது எங்கே நம்ம காசு போடணும், எதுக்கு நம்ம காசு போடணும் அப்படின்றத கற்றுக்கிறது. 3வது மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது, அதாவது எப்படி இந்த உலக சந்தை போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம எதில் நம்மளோட தொழிலை பண்ண போகிறோமோ அந்த வியாபாரத்தோட ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட், அதோட தேவையும் அதுக்கு எத்தனை பேர் வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. 4வது லா, சட்டம். இந்த சட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதில் எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. இதை தவிர நம்ம வணிகத்தை எப்படி செயல்படுத்தலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது. சாதாரணமாக ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் ஒரு பணக்காரனை நல்லா கவனிச்சு பாருங்கள், அவனுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது, ஒரு நாணயம் கூட இருக்காது. அது காரணம் என்னென்னா, எதெல்லாம் நீ சொந்தமாக்குறியோ அதுக்கு நீ வரி கட்டுற. ஒரு பணக்காரன் எதையுமே சொந்தமாக்காமல் ஆனால் அது அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு ஏழை எல்லாத்தையுமே சொந்தமாக்கி அத்தனையுமே இழந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் முழுசாக உண்மை. ஸோ இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். 1, வணிகத்தை சொந்தமாக வச்சிருக்கிறவனுக்கும் அந்த வணிகத்தில் வேலை செய்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். வணிகத்தை சொந்தமாக வச்சிருக்கிறவன் காசு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுறான், செலவு செஞ்சதுக்காக வரி கட்டுறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வணிகத்தில் வேலை செய்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வரியை கட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசில் அவங்களோட செலவை பார்த்துக்கிறாங்க. ஸோ ராபர்ட் ரொம்ப முக்கியமாக என்ன நடந்தாலும் நம்ம சட்டத்தை பற்றியும் நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றதை பற்றியும் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தியாயம் 5, பாடம் 5, பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர். ராபர்ட் ஒரு ராத்திரி
ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருந்தார். அந்த டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அப்படின்ற ஒரு சின்ன பையனோட வரலாறு பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் டெலிஃபோனை கண்டுபிடிக்கிறார். இந்த டெலிஃபோன் கண்டுபிடிச்ச உடனே செம்மையான டிமாண்ட் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவரோட புது இன்வென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கம்யூனிகேஷன் பேஸ்டாக இருக்கிறதுனால. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட டெலிஃபோனை விற்க ஒரு பெரிய கம்பெனியை தேடி போகிறார். அந்த டைமில் ஜெயண்டாக இருந்தது வெஸ்டர்ன் யூனியன். அப்போது வெஸ்டர்ன் யூனியன் கிட்ட போயிட்டு என்னோட கண்டுபிடிப்பையும் என் கண்டுபிடிப்புக்கான அதிகாரத்தையும் என்னோட கம்பெனியையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு போய் அவர் கேட்குறாரு. அப்போது அவர் வெஸ்டர்ன் யூனியன் கிட்ட இது ரெண்டுத்தையுமே சேர்த்து என் கிட்ட இருந்து நீங்கள் $100,000 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வெஸ்டர்ன் யூனியனோட பிரசிடென்ட் அது என்னால் முடியாது, இந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த வரலாறு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது எவ்வளோ பெரிய ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரியாக மாறிச்சு. அப்புறம் ஏஎன்டி அப்படின்ற ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆச்சு. ராபர்ட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குற அளவுக்கு நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம நினச்சா எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் செய்ய முடியும், நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான கிஃப்ட் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது வெளில வராததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற செல்ஃப் டவுட், நம்ம மேலே இருக்கிற சுய சந்தேகம் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. நமக்கு ஏகப்பட்ட விஷயம் இந்த உலகத்தில் பண்ண முடியும். ஆனால் இதை நம்மளால் செய்ய முடியாத ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வைக்காத நம்பிக்கை. நம்ம உலகத்தில் ரொம்ப நல்லா செஞ்சால் தான் ரொம்ப பெரிய ஆளாக முடியும் அப்படின்றது நமக்கு ஸ்கூல்லேருந்தே கற்றுத்தரப்படுது. அதாவது நீ எவ்வளோ நல்லா படித்து எவ்வளோ நல்லா மார்க் வாங்குறியோ அது மூலமாக தான் நீ ரொம்ப பெரிய ஆளாவேன்னு. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீ எவ்வளோ அறிவாளியாக இருக்கியோ அவனுக்கு கிடைக்கிற ஹெல்ப்பை விட, இந்த உலகத்தில் எவ்வளோ தைரியசாலியாக இருக்கியோ அவனுக்கு கிடைக்கிற உதவி விட, அவன் சாதிக்கிறத விட யாரும் அந்த அளவுக்கு அதிகமாக சாதிக்கிறதில்ல அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. சரி, ஆனால் எல்லாருமே ஏன் ஒரே மாதிரி இருக்கணும்? ஏன் எல்லாருமே ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் எல்லாருமே பொருளாதாரத்தை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும். நீங்கள் நினச்சா பல விஷயங்களை பண்ணலாம், பல விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட நிலம் தான் நம்மளோட செல்வமாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேக்ட்ரிஸும் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பெரிய செல்வமாக மாறப்பட்டது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் பெரிய பணக்காரனாக இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக இன்ஃபர்மேஷன் தான் ஒரு பிக்கெஸ்ட் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இன்ஃபர்மேஷனுக்கு பவுண்டரியே கிடையாது. ஸோ ஒரு செல்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலைமையில எப்படி வேணால் மாறும். இதுலேருந்து புது பணக்காரங்க வராங்க. அதே நேரத்தில் ஆல்ரெடி இருந்த பணக்காரங்களும் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் நிறைய பேர் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதை பார்க்கறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா எல்லாருமே பழைய ஐடியாஸ்க்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு ராபர்ட் சொல்கிறார். நேத்திக்கு எது சொத்தாக இருந்ததோ இன்றைக்கி அது சொத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேத்தின்றது போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்றத ராபர்ட் சொல்கிறார். ராபர்ட்டு அவரோட சைட்டில் கேஷ் ஃப்ளோவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேம் வச்சுருந்தார். அந்த கேமில் நிறைய பேர் தோற்று போவாங்க. ஆனால் அதே கேமில் நிறைய பேர் சம்பாதிக்கவும் செஞ்சாங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்காம போச்சு. ஆனால் இந்த கேம்லேருந்து கற்றுக்கிட்டவங்கன்றது ரொம்ப 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 கம்மி அப்படின்னு ராபர்ட் சொல்கிறார். ராபர்ட்டோட பணக்காரப்பா ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் கற்றுக் கொடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ காசு எவ்வளோ உண்மை நம்புறியோ அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ உழைப்ப அப்படின்னு சொன்னார். நீ எப்போ காசு உண்மை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறியோ அப்போதான் நீ அதிவேகமாக வளருவ அப்படின்னு சொல்கிறார். அப்போ மைக் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ காசு உண்மை இல்லைன்னா எதுதான் உண்மை அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எதை என்னன்னு ஒத்துக்கிறோமோ அதுதான் உண்மைன்னு சொல்கிறாரு. நமக்கு காசை விட ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மனசை எவ்வளோக்கு அவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோமோ அது அவ்வளோ செல்வம் உருவாக்கும். ஆனால் அந்த மனசை நம்ம சரியாக ட்ரெயின் பண்ணனா நம்ம பல தலைமுறைக்கு ஏழையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரே ஒரு சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு தான். ராபர்ட் அவரோட டிவி பார்க்கும்போது அந்த டிவியில் ஒரு ஃபினான்சர் வரார். அந்த ஃபினான்சர் நீங்கள் மாதம் ஒரு $100 எடுத்து தனியாக எப்போவுமே வைங்க, ஒரு 40 வருஷத்தில் நீங்கள் ஒரு மல்டி மில்லியனராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இப்படி காசு எடுத்து வைக்கிறது கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். ஆனால் இந்த ஆப்ஷனில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணிடுவோம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலே அவ்வளோ காசு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட் அவரோட காலத்தில் பொருளாதாரம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்துச்சு. அந்த நேரம் தான். ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ராபர்ட் அவர் செஞ்ச ஒன் ஆஃப் த டீலிங்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு $2,000 மட்டும் கையில் கடனாக வாங்கிக்கிறாரு. ஒரு 90 நாளில் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு $200 வட்டிக்கு. அப்போது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $100,000 இருந்த வீடு எல்லாமே $75,000 காஸ்ட் குறைஞ்சிருக்கும். இவர் இதை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட வாங்குறத விட ஒரு அட்டர்னி ஆஃபீஸ்க்கோ இல்லைனா ஒரு கோர்ட் ஹவுஸ்க்கோ போவார். அங்கே போய் இதே ரியல் எஸ்டேட்டை ஜஸ்ட் $20,000 இல்லை அது கம்மிக்கோ வாங்குவார். ஏன்னா அது அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால. முதல்ல அந்த அட்டர்னிக்கு டவுன் பேமெண்ட்டாக இந்த $2,000 கொடுத்துருவார். அப்புறம் $75,000 வர்த்துள்ள இந்த வீட்டை ஜஸ்ட்டு $60,000 நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார். இதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரும். அவரோட லீகலான விஷயம்லாம் முடிஞ்சக்கப்புறம் இவங்களெல்லாம் அந்த வீடை பார்க்க விடுவார். இதில் யாரோ ஒருத்தர் அந்த வீட்டை வாங்கிடுவாங்க. ஸோ இதை செஞ்சதுக்கு அவருக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீயாக $2,500 கேட்பார். இது யாருமே யோசிக்காமல் கண்டிப்பாக கையில் தரப்போகிறாங்க. ஸோ அந்த $2,000 அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் தராரு. $200 சேர்த்து ஒன்றுமே கையில் இல்லாமல் $60,000 ஒரு வீட்டை விற்று அதுலேருந்து ஜஸ்ட் $40,000 அவரோட சொத்துக்கு சேர்த்துருக்காரு ராபர்ட். இதுக்கு அவர் செலவழித்த நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 மணி நேரம் தான்.
ராபர்ட்டும் அவரோட ஒய்ஃப் கிம்மும் $190,000 அவரோட ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் ஸ்டாக் மார்க்கெட்லையும் போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வர்றது 10% ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 10%னா $19,000. ஸோ இப்போது இந்த $19,000 எப்போவுமே அவங்களோட காரு, அவங்களோட ட்ராவல், அவங்களோட எல்லா விதமான செலவுகளையுமே பார்த்துக்குது. ஆனால் இது ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு வேலை செஞ்சு இந்த $19,000 நீங்கள் எத்தனை நாள் தான் சேர்க்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அது தவிர இதுக்கு வர டேக்ஸை நீங்கள் நினச்சி பார்க்கணும். அது தவிர எந்த பேங்க் உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இந்த மக்களுக்கு யோசிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம லக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும்னு ராபர்ட் சொல்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்னு. கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் 50% டேக்ஸுக்கே கட்டி மீதி எல்லாத்தையுமே சேர்த்து அதில் 5% சம்பாதிச்சு அந்த 5%க்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டுறது கஷ்டமா? இல்லைனா கொஞ்சம் பொருளாதாரத்தை பற்றி கற்றுக்கிட்டு உங்கள் மூளையில் இருக்கிற அறிவை யூஸ் பண்ணி உங்களோட சொத்தை சேகரிக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. ராபர்ட் இன்னொரு எக்ஸாம்பிளும் தராரு. ஒரு தடவை ஜாகிங் போகும்போது ஒரு சாதா வீடை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு வெளில ஒருத்தர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அந்த வீடு ரொம்ப பழசாக தெரியுது. அப்போது அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் தான் அந்த வீட்டோட ஓனர் அண்ட் அவர் அந்த வீட்டை விற்க ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு ராபர்ட் கண்டுபிடிக்கிறார். அப்போது அந்த வீட்டோட ஓனர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வீடை விற்றே ஆகணும், ஆனால் இங்கே யாருமே அதை பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் அங்கே எந்த வீடுமே போகிறதில்ல. ஆனால் ராபர்ட் என்ன பண்ணார், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை $20,000 வாங்குறாரு. அதோட ஆக்சுவல் காஸ்ட் அவர் போட்டது பார்த்தீங்கன்னா $45,000. ஆனால் அதோட ஆக்சுவல் ஒர்த் பார்த்தீங்கன்னா $65,000. அவர் மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு மாதம் ஒரு $40 கட்டுறாரு. அதை தாண்டி இது 2 வருஷத்துக்கு போகுது, எந்த விதமான விஷயமும் வரல. அப்புறம் ஒரு டைம் எக்கனாமி பூம் ஆகுது. இந்த 2 வருஷம் கழிச்சு அந்த ஏரியா கொஞ்சம் பெரிய ஏரியாவாக வருது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய கப்பலுக்கு அதை $95,000 விற்கிறாரு. அவங்க இதை விட கம்மி ரேட்டுக்கு இந்த வீடு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வாங்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு சின்ன ஃபைனான்ஷியல் நாலேஜ் வச்சோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம், எவ்வளோ காசு பண்ண முடியும் இத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுன்றது ராபர்ட் சொல்கிறாரு. இந்த மாதிரி சம்பாதிக்கிறது மக்கள் கேம்பிளிங் நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, கேம்பிளிங்கிறது நீ காசை போட்டுட்டு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறது பேர் கேம்பிளிங். நீ என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சு செய்கிறது பேர் கேம்பிளிங் கிடையாது. பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்மலாம் கண்ணால் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை நம்ம பார்க்குற இடம் வந்து நம்மளோட மனசு, அதில் எந்த விதத்தில் யோசிக்கிறோம் அப்படின்றது தான் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 விதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பர்சன் சாதாரணமாக ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு பாண்டையோ வாங்குறது பேர் பேக்கேஜ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது பேர் நேராகவே ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் 2வது விதமான இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டீலை கிரியேட் பண்ணுவார். அந்த டீல் மூலமாக ஒரு விஷயத்தை முடிகிற மாதிரி பார்ப்பார். அது யார் வாங்குறாங்களோ யார் விற்கிறாங்களோ இது 2த்துல யாரோ ஒருத்தர் அந்த வேலையை முடிக்கிற மாதிரி வச்சுப்பார். ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குற ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வெளிலேருந்து இவர் வாங்கி தராரு. அந்த கம்ப்யூட்டரே வாங்குறவனே பில் பண்ணிக்கிறான். இவரும் அந்த காம்பனன்ட்ஸ் வெளிலேருந்து தான் வாங்கி தராரு. ஆனால் இதுக்கு 2க்கு நடுவில் வேலை செய்கிறதுனால அவருக்கு காசு கிடைக்குது. அவருக்கு கம்ப்யூட்டர் பில் பண்ண தெரியலனாலும் இதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பில் பண்ணி தர அவருக்கு தெரியும். சாதாரணமாக 2வது விதமான இன்வெஸ்டர் இருக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இது நீங்கள் நினச்சபடி போனால் அது நம்பவே முடியாத அளவுக்கு லாபத்தை தரலாம். ஆனால் நீங்கள் நினச்சபடி போகலன்னா நீங்கள் நிறைய விஷயத்தையும் இழக்கலாம். நீங்கள் இந்த 2வது விதமான இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு 3 விதமான விஷயம் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 1, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு எப்படி உருவாக்க தெரியுது அப்படின்றது. இப்போது யாராவது ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம் இப்படி பண்ண தெரியும் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் உருவாக்கி தர தெரிஞ்சிங்கன்னா, இல்லை அதை மாற்றி கூட தர தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது விதம், காசு எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது. நிறைய பேர் காசு வேணும்னா நம்ம பேங்க்குக்கு தான் போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை சரியாக செய்ய தெரிஞ்சாலே, சரியாக பேச தெரிஞ்சாலே பேங்க் இல்லாமல் பல இடத்துல நம்ம கைவிட்டு செலவு பண்ணாமல் காசை எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கனைஸ் ஸ்மார்ட் பீப்புள். அதாவது உன்னை விட அறிவாளியாக இருக்கிறவனை கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனை உனக்கு அடியில் வேலை செய்யவை. என்றைக்குமே உன்னை விட அறிவாளியாக இருக்கிறவங்களோட அட்வைஸ் உனக்கு ரொம்பவே தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2வது விதமான இன்வெஸ்டராக இருக்கிறதுல ரிஸ்க் அதிகமாக இருக்க தான் செய்யுது அப்படின்றாரு. ரிஸ்க்குன்றது எப்போவுமே எல்லாத்துலையும் இருக்க தான் செய்யுது அப்படின்றாரு. இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதை விட்டு இந்த ரிஸ்க்கை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். அத்தியாயம் 6. பாடம் 6. கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். ஒரு தடவை சிங்கப்பூரில் ஒரு இன்டர்வியூ ஒன்று ராபர்ட்டுக்காக இருக்குது. அது ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ அண்ட் அதில் ஜிக் ஜாக்லர் அப்படின்ற ஒருத்தரோட சேர்ந்து அவர் பண்ணுறாரு. தி சீக்ரெட்ஸ் ஆஃப் த ரிச் அப்படின்ற டாப்பிக்கில் தான் அவரோட இன்டர்வியூ இருக்குது. அங்கே ஒரு இளம் பெண் தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கார். அந்த ரிப்போர்ட்டர் இந்த இன்டர்வியூ முடிஞ்சக்கப்புறம் ஒரு சாதா ஹோட்டலில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு ஆசையோடு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆகணும் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது
ராபர்ட் அவங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் சிலதை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்தா அவங்க அவ்வளோ நல்ல ஆர்டிக்கல் எழுதுறாங்க. இது படிக்கிறவங்களுக்கும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குது. நீங்கள் இவ்வளோ ஸ்டைலோட எழுதுறீங்க, ஆனால் உங்கள் கனவை எது தடுக்குது அப்படின்னு கேட்குறாரு ராபர்ட். அப்படி கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டர், என்னோட நாவல்ஸ் எல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் செய்கிற வேலை எங்கேயுமே போகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால என்னோட வேலையை இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட நான் முடிச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் அது எனக்கு மாத செலவாவது கையில் தருது. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே ராபர்ட் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்கே சிங்கப்பூரில் சேல்ஸ் பற்றி நிறைய சொல்லித்தரான். நீங்கள் அங்கே போய் சேல்ஸ் பற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கெரியர் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டவுடனே அந்த பொண்ணு, நீங்கள் என்ன சேல்ஸ் பற்றி கற்றுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராபர்ட் ஆமான்னு தலையாடுறாரு. அப்போ அந்த பொண்ணு, நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராபர்ட் ஆமான்னு திருப்பி தலையாடுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ராபர்ட் கேட்குறாரு. ராபர்ட் கேட்டது ஏன்னு தெரில, அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல், நான் எதுக்கு சேல்ஸை பற்றி கற்றுக்கணும், நான் ஏன் அவ்வளோ கீழே போகணும், அதில் எனக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ ராபர்ட் அவரோட புக்கை கை காட்டினார். அவங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் ராபர்ட் அது கை காட்டி, இங்கே பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்னு தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெஸ்ட் ரிட்டன் ஆத்தர்னு போடல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சரியாகவே எழுத மாட்டேன், ஆனால் எனக்கே ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அப்படின்ற நேம் வருது. அப்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ப்ளஸ் பெஸ்ட் ரைட்டிங் ஆத்தர்ன்ற ஒரு பெரிய நேம் வரும், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணி ரொம்ப கோச்சிக்கிட்டு, நான் சேல்ஸ் போகிற அளவுக்கு சத்தியமாக இறங்க மாட்டேன், இங்கே நல்லா எழுதுகிறவங்களுக்கு எந்த விதமான ஃப்யூச்சரும் இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டர், நீங்கள் ஒரு சேல்ஸ்மேன், இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோச்சிக்கிட்டாங்க. ராபர்ட் இந்த மாதிரி பல பேர் ரொம்ப திறமசாலிங்க இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு தடவை அவரோட கார் சுத்தமாக ரன்னே ஆலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்றாரு. அந்த மெக்கானிக் ஜஸ்ட்டு அந்த காரோட இன்ஜின் சவுண்டை மட்டும் வச்சு அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாராம். இதை பார்த்துட்டு ராபர்ட் ரொம்பவே வியந்து போனார். இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமசாலிங்க இந்த உலகத்தை சுற்றி இருக்காங்க, ஆனால் அந்த திறமைக்கு ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம், அவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு சில சின்ன விஷயங்களை கற்றுக்காமல் போகிற ஒரே காரணத்தினால. இதுதான் ராபர்ட் ஒரே வரியில் தே ஆர் ஒன் ஸ்கில் அவே ஃப்ரம் கிரேட் வெல்த், அதாவது அவங்க பெரிய செல்வந்தராகிறதுக்கு ஒரு பாடம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் அவரோட ஃபஸ்ட்டு புக்கை இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் அண்ட் ஹாப்பி டோன்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்ற புக்கை தான் ரிலீஸ் பண்ணார். அப்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பப்ளிஷர் வந்து, இந்த புக்கோட நேமை நம்ம ஏன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் மாற்றிக்கூடாது அப்படின்னு கேட்டாராம். ஆனால் ராபர்ட்டுக்கு தெரியும், அப்படி ஒரு டைட்டில் வச்சா வேறு யாருக்குமே அவரால் அந்த புக்கை செல் பண்ண முடியாதுன்னு. மிஞ்சி போனால் அது அவரோட சொந்த அப்பாவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் கொடுத்த கான்ட்ரவர்ஷியல் டைட்டில்னால டிவியில், ரேடியோவில், ஷோஸில் எல்லாத்துலேயுமே இதை பற்றி நிறைய பேசப்பட்டு கடைசியில் இந்த புக் பாப்புலர் ஆகி பயங்கரமாக சேல்ஸ் போச்சு. ராபர்ட் 1969 மெரீன் அகாடமியில் ஒரு சாதா வேலையில் இருந்தார். பே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வேலையை விட்டு அவர் மெரீன் கார்ப்ஸ்க்கு எப்படி பறக்கணும்னு கற்றுக்கிறதுக்காக போனார். இது அவரோட ஏழை அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இவன் வேலை விட்டு வேலையாக ஏகப்பட்ட வேலை தாவறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டினார். ஆனால் இப்படி ஒரு புது விஷயத்துக்கு போகும்போது அவரோட பணக்காரப்பா அப்ரிஷியேட் பண்ணார். ராபர்ட்டுக்கும் மைக்குக்கும் நல்லா தெரியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையில் போனால் தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது. ராபர்ட் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் பற்றி இருந்தாலும் சரி, இல்லை அவரோட சொந்த லீடர்ஷிப் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்படி பல விஷயங்களை ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டது தான் அப்படின்றது சொல்கிறாரு. ராபர்ட்டு நிறைய பேர் எந்த விதமான புது விஷயத்தையும் கற்றுக்காம அவங்க செஞ்ச விஷயத்தையே திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது காரணம் என்னென்னா, அவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு படுற சோம்பேறித்தனம் தான். இது எப்படின்னா, ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி. ஆரம்பத்தில் நம்மளுக்கே 1000 மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஒன்ஸ் அந்த ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டா அதனால் நமக்கு கிடச்ச உடம்பு மாற்றம் சத்தியமாக நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்த வைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரே வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு தயாராக இருந்தீங்கன்னா, நீங்கள் யார் கடையில் வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை செய்கிற இடம் உங்களை எந்த விதத்துலையும் உங்களை பிடிக்காமல் வச்சுக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அது காசு மூலமாகவோ, இல்லை வேறு ஏதாவது பாண்ட் மூலமாகவோ, இல்லை வேறு ஏதாவது உங்கள் நேரம் மூலமாகவோ அது உங்களை கட்டுப்போட்டு வச்சுருந்ததுன்னா உங்களால் அந்த இடத்த விட்டு வெளில எந்த விதத்துலையும் உங்கள் திறமையை காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். மெக்டானல்ட்ஸை விட பர்கர் நல்லா பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்குங்க, கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் கை தூக்குவாங்க. ஆனால் இன்றைக்கே உலகத்திலே பெஸ்ட்டு பர்கர் பிஸ்னஸ் மெக்டானல்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட பெஸ்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னால தான். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட டேலண்டடான பீப்புள் மெக்டானல்ட்ஸ் மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் சிஸ்டம் க்ரியேட் பண்ண நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப பெருசாக வெற்றி பெறணும்னா, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம 3 விதமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். அந்த 3 மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள். அதாவது நம்மளோட வரவு செலவை எப்படி பார்த்துக்கிறோம், நம்மளோட நடைமுறையை எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற மக்களை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், இந்த 3 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வியாபாரம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன், நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா ராபர்ட் கருத்துறாரு. இதை பற்றியான அறிவை எப்போவுமே ராபர்ட் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக அவர் வளர்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ இங்கே கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தர தெரியணும், அப்போதான் நம்ம ஒரு உண்மையான பணக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ராபர்ட்டோட ரெண்டப்பாவுமே நிறைய விஷயம் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனால் ராபர்ட்டோட பணக்காரப்பா சர்ச்சுக்கு, நிறைய சேரிட்டிஸ்க்கு, நிறைய ஃபவுண்டேஷன்ஸ்க்கு ஏகப்பட்ட காசு கொடுத்தாரு. ஆனால் ஏழப்பா எப்போ அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்கோ அப்போ மட்டும்தான் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. ராபர்ட்டோட பணக்காரப்பா நம்ம தந்தா அது திருப்பி வரும், நம்ம எது தரோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்றத நம்பினார். ஆனால் ராபர்ட்டோட ஏழப்பா சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம், உன் வீட்டில் இருந்தால் உன்னோட காசு ஆரம்பிக்குது அப்படின்றத நம்பினார். ஸோ ராபர்ட் ரெண்டு அப்பாவுமாவும் மாறினார். அப்பா கிட்ட இருந்து இப்படி ஒரு பணக்காரனாக இருக்க, அதுலேருந்து எப்படி சம்பாதிக்கன்றது கற்றுக்கிட்டாரு. ஆனால் ரெண்டாவது அப்பா கிட்ட இருந்து நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணார். அத்தியாயம் 7, தடைகளிலிருந்து மீளுதல். பொருளாதார கல்வி இருந்தும் ஒரு சில பேரால் நல்லா காசு செய்ய முடியல. அதுக்கு 5 காரணம் இருக்குன்னு ராபர்ட் சொல்கிறாரு. நம்பர் 1 ஃபியர், நம்பர் 2 சினிசிசம், நம்பர் 3 லேசினஸ், நம்பர் 4 பேட் ஹேபிட்ஸ், நம்பர் 5 அரகன்ஸ். அதாவது பயம், வெறுப்பு, சோம்பேறித்தனம், தீய பழக்கம், ஆணவம். இப்போ இந்த 5 விட்டு எப்படி வெளில வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பயத்தை விட்டு வெளில வர்றது. யாருக்குமே காசு இழக்க பிடிக்காது. அது ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஆனால் உண்மையாக காசை யார் இழக்கிறானா அந்த காசை எதுலேயும் போடாமல் அதை வச்சு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறவன் தான் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. எல்லாருக்குமே காசு இழக்கிறதுக்கான பயம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நீ அந்த பயத்தையும் இழப்பையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறன்றது தான். இதுதான் ஒரு ஏழைக்கும் பணக்காரனும் இருக்கிற முதல் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாரு. பயப்படுறது அப்படின்றது ஒரு சாதா விஷயந்தான். ஆனால் நம்ம ஒரு சில விஷயத்த எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. ஒருத்தர் 20 வயசில் காசு சேகரிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் 30 வயசில் காசு சேகரிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாரு. ராபர்ட்டோட பணக்காரப்பா என்றைக்குமே டெக்ஸன்ஸ் மாதிரி நடந்துக்கும்னு சொல்கிறாங்க. ராபர்ட் பல தடவை ஜெயிச்சக்கப்புறமாவே உடனே பல தடவை காசை இழந்திருக்காரு. ஆனால் காசை இழக்காத ஒரு பணக்கார ஆளை இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு ராபர்ட். பணக்காரன் பயப்படாமையோ இல்லை இழக்காமையோ இங்கே கிடையாது. ஆனால் அவங்களோட பயமும் அவங்களோட இழப்பும் இந்த ஆட்டத்தை விட்டு வெளில தூக்கி போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ராபர்ட்டோட பணக்காரப்பா டெக்ஸன்ஸ் மாதிரி இரு, நீ என்றைக்குமே இழப்பை பார்த்து பயப்படாத, எப்போவுமே அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு விஷயம் இழந்து போனால் அந்த இழப்புலேருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான் டி ராக்ஃபெல்லர். இங்கே நிறைய பேர் நான் தோக்கக்கூடாதுன்னு ஆடுறாங்களே தவிர நான் ஜெயிக்கணும்னு யாருமே ஆடுறதில்ல. அதனால தான் நிறைய பேருக்கு இங்கே மேலே வர முடியலன்னு சொல்கிறாரு. இங்கே தோற்று போனால் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான அடுத்த வழியே காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். எல்லாருமே ஒரு பாதுகாப்பான, ஒரு சென்சிபிளான, ஒரு பேலன்ஸ்டான ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கிறதுக்கான போர்ட்ஃபோலியோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பேலன்ஸ்டாக இருக்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாகவும் ஆனால் பயங்கரமோட கவனத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். நம்ம சொத்து சேர்க்கணும்னா நம்ம கணக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு தைரியமும் தோல்வி அடையிறதுல சரியான பார்வையும் நம்ம கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு ராபர்ட். ரெண்டாவது, வெறுப்பை விட்டு வெளில வர்றது. நம்ம எல்லாருக்குமே சந்தேகமும் பயமும் நம்ம வாழ்க்கையை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற சந்தேகம் தான். இந்த சந்தேகமே பயங்கரமான வெறுப்பாக மாறுது. ஒரு உண்மையான முதலீட்டாளி என்றைக்குமே எது இருக்கிறதுலே மோசமான நேரமோ அப்போ தான் காசு பண்ணுவான். எப்போ எல்லாருமே காசு போட பயப்படுறாங்களோ அப்போ தான் அந்த நேரத்தில் ட்ரிகரை புல் பண்ணி அவனுக்கு தேவையானதை எடுத்துப்பான். ராபர்ட் அவரோட சின்ன வயசில் சிடிஸை விட நிறைய பத்திரங்களும் நிறைய வரி உரிமைகளும் தான் கூட வச்சுருந்தார். இது பல பேருக்கு பார்த்தா இது எதுக்கு அவர் வச்சுருக்காரு, இது தேவையே கிடையாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே இதை வச்சில்ல. இது அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தினால தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க தெளிவாக தெரிஞ்சு இதை சொல்லலை. இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால ராபர்ட்டுக்கு கிடைக்கிற லோவஸ்ட் ஈல்டு 16% தான். ஆனால் இது எதுவுமே யோசிக்காமல் அவங்க டவுட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்க போகிறது. ராபர்ட் இழந்தால் அவரோட காசு மட்டும்தான் இழக்கிறாரு. ஆனால் மற்றவங்க கிட்ட அதை விட ஒரு பெரிய இழப்பு இருக்குது, அவங்களோட சொந்த சந்தேகமும் இழப்பும் என்றைக்குமே பல பேரை எப்போவுமே ஏழையாக வச்சிருக்கு. இதுதான் ராபர்ட்டோட பணக்காரப்பா சினிக்ஸ் கிரிட்டிசைஸ் வின்னர்ஸ் அனலைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெறுப்படைகிறவன் எப்போவுமே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான், ஆனால் ஜெயிக்கிறவன் ஒரு விஷயத்தை ஆராய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே நிறைய காசு சம்பாதிக்கும், நிறைய சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஊண்டுகோலாக இருக்குது. ஆனால் பல பேர் ரியல் எஸ்டேட்டுக்கு போகாத ஒரே காரணம், நான் இங்கே பாத்ரூமை ஃபிக்ஸ் பண்ண வரல அப்படின்னு சொல்கிறது தான். இங்கே பல பேருக்கு கண்ணுக்கு பாத்ரூம் மட்டும்தான் தெரியுது, அது கடைசி வரைக்கும் அவங்களை ஏழையாகவே வச்சிருக்கு. இங்கே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடாத காரணம் எல்லா காசையும் அவங்களே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை வச்சுக்கிறதுனால எவ்வளோ இழக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ரொம்ப காமனான சோம்பேறித்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்குது. நம்மளையும் நம்ம சொத்தையும் நம்மளோட உடம்பையும் ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை கூட மூணாவது சோம்பேறித்தனத்தை விட்டு வெளில வர்றது, பார்க்காம பிஸியாக இருக்கிறது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆசை. நிறைய பேர் ஆசைப்பட்டால் ரொம்ப தப்புன்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதே என்னால் வாங்க முடியல, இல்லை இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம டோட்டலாக எதுவுமே பண்ணாமல் விட்டுருவோம். ஆனால் இது என்னால் எப்படி செய்ய முடியும், இது என்னால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னா
அப்போது நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிறீங்க. ஒரு விஷயத்த, ஒரு சிந்தனையை அந்த இடத்துல போடுறீங்க. ராபர்ட் அவர் எப்போவுமே வேலை செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சார். அதுதான் இன்றைக்கி அவரை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் தான் நம்ம வாழ்க்கையில் புது விஷயத்தை தருது. நிறையா புது விஷயத்தை அதனால தான் கண்டுபிடிக்கிறாங்க. நிறையா புது இடங்கள் அதனால தான் வருது. நிறையா புது படிப்புகள் அதனால தான் வருது. பேராசைன்றது ரொம்ப தப்பு தான், ஆனால் கொஞ்சம் ஆசை அப்படின்றது உன் வாழ்க்கையே மாற்றும். 4வது, கெட்ட பழக்கத்தை விட்டு வெளில வர்றது. நம்ம வெற்றி பெறணும்னு நினச்சோன்னா வெற்றி பெறத்துக்கான பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஏழப்பா எப்போவுமே முதல்ல மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கே தந்துக்கிட்டார். இது தப்புன்னு கிடையாது, ஆனால் அவர் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி தனக்கே கொடுக்கும்போது அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இதனால் அவருக்கு விருப்பம் அதிகமாச்சு. ஆனால் பணக்காரப்பா எப்போவுமே முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு தான் மற்ற எல்லாருக்குமே கொடுத்தாரு. அவர் கையில் அந்த அளவுக்கு காசு இல்லைனாலும். இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் இப்போது மற்றவங்களுக்கு காசு கொடுக்காம தனக்கு முதல்ல காசு கொடுத்தா மற்றவங்க கொடுக்கறதுக்காக எப்படி நம்ம வேறு விதத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார். இதுவே அவருக்கே கடைசியாக அந்த காசை கொடுத்துக்கிட்டா அவர் இந்த விதமான ஒரு ப்ரெஷர் இல்லாமல் சோம்பேறித்தனமாக அதை விட்டுருவார். 5வது, ஆணவத்தை விட்டு வெளில வர்றது. ராபர்ட்டோட பணக்காரப்பா எப்போவுமே சொல்லியிருக்காரு, நான் எப்போ ஆணவத்தில் இருக்கேனோ அப்போ எப்போவுமே காசை இழந்திருக்கேன். அது காரணம் என்னென்னா, நான் எது முக்கியமோ அதை தெரிஞ்சுக்காமல் இருந்தது தான், அண்ட் அதை தெரிஞ்சுக்க வேணாம்னு நினச்சது தான். நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியாமல் அவங்களோட அறியாமையை மறைக்க தான் ஆணவம் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. ராபர்ட் அவரோட டிஸ்கஷனில் உட்காரும்போது அவர் கணக்கு எடுக்கிறவங்களும் அவரோட முதலீட்டாளர்களும் பயங்கரமாக கத்தினாலோ இல்லை பயங்கரமாக பேசினாலோ அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும், அவங்க என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்றது. அறியாமை அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் இல்லை, ஆனால் உன்னோட அறியாமை பற்றி புரிஞ்சு நீ உனக்கே நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தேன்னா நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். எப்போவுமே ஒரு விஷயம் எனக்கு தெரிலனா அதில் ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தரோ இல்லைனா அது சார்ந்தப்பட்ட ஒரு புத்தகமாவது நீ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தியாயம் 8, துவங்குதல். நமக்கு காசு செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அது எப்படின்னா, ஒரு பைக்கை ஓட்டுற மாதிரி. ஆரம்பத்தில் நம்ம ஒரு பைக்கை ஓட்டும்போது கொஞ்சம் அங்கே இங்கேன்னு பைக் ஆட தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டா அது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயமா மாறிடும் நமக்கு. அதே மாதிரி தான் காசை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்டத்தை தாண்டி வர கொஞ்சம் டிட்டர்மினேஷன் இருந்தால் போதும்னு சொல்கிறாரு ராபர்ட். இங்கே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜீனியஸ் இருக்கான், அண்ட் அது எப்போவுமே தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கல்ச்சரில் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, காசுன்றது தான் எல்லா பிரச்சனைக்கும் இந்த உலகத்தில் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், காசை சம்பாதி, அதை செலவழி, பத்தலைனா பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியே பழக்கப்படுறோம். இந்த ஒரே காரணத்தினால நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜீனியஸ் எப்போ பார்த்தாலுமே தூங்கிட்டு மட்டும்தான் இருக்கான். ஆனால் இதை தாண்டி நமக்கு தேவையான அந்த ஜீனியஸை எழுப்பினா தான் சில லைஃப் டைம் டீல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு வேலை கிடச்சி காசுக்காக நம்ம வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த பாதையில் கண்டிப்பாக நமக்கு செல்வம் கிடைக்காதுன்னு ராபர்ட் சொல்கிறாரு. நம்மளோட அறிவாளியை வெளில கொண்டு வர ஒரு 10 ஸ்டெப் மட்டும் ராபர்ட் எடுக்க சொல்கிறாரு. அந்த 10 ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உன் நிஜத்தை விட பெரிய காரணம் கண்டுபிடி. ஆத்மாவின் சக்தி. நம்ம சாதாரணமாக ஃபைனான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் அந்த பாதையில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ணுறதில்ல. அது ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மர் அவளோட டைமையும் ஒர்க்கையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தையும் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தையும் எல்லாத்தையுமே போட்டு பல வருஷம் அதுக்காக உழைச்சி அந்த இடத்துக்கு போய் அங்கே வின் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி. ஸோ நம்ம காரணன்றது நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிறது. அண்ட் சொல்ல போனோன்னா ராபர்ட் அவருக்கு எது தேவையில்லையோ அது மூலமாக தான் அவருக்கு எது தேவை அப்படின்றதே உருவாச்சு. ராபர்ட்டுக்கு நான் வாழ்க்கை பூரா வேலை செய்யாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தாரு. அவருக்கு அவங்க அப்பா மாதிரியோ அவங்க அம்மா மாதிரியோ வெளில போய் ஒரு இடத்துல ஒருத்தர் கடியில் வேலை செய்கிறதுக்கு வேணான்னு தோணுச்சு. ஸோ அதில் தான் ராபர்ட் கண்டுபிடிச்சாரு, அவர் சுதந்திரமாக இருக்கணும், இந்த உலகம் பூரா சுற்றணும், அவர் நினச்சபடி வாழணும், அவருக்கு நேரம் அவரோட கையில் இருக்கணும், அவரோட காசு அவருக்காக வேலை செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். ராபர்ட்டுக்கு எப்படி ஒரு பணக்காரனாக ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவருக்கு பின்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம பணக்காரன் ஆகணும்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரு எமோஷனல் காரணம் நம்ம பின்னாடி இருக்கணும்னு சொல்கிறாரு. ராபர்ட் பல தடவை காசை இழந்திருக்காரு, ஆனால் அதை தாண்டி அவரை போக வச்சது இந்த ஒரு காரணம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் 40 வயசில் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சார். ஆனால் அது அவரோட 47 வயசு வரைக்கும் எழுத்துட்டு போச்சு. பணக்காரன் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியும் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஆனால் ராபர்ட்டுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இல்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்கேஸ் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லைன்னா நம்ம இது ரொம்ப கஷ்டப்படுவோம்னு நினச்சோன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த புக்கையே படிக்க வேணான்னு கூட ராபர்ட் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டெப், தினசரி முடிவுகள். இந்த பவர் ஆஃப் சாய்ஸ். நம்ம தினசரி ஒரு பணக்காரனாக இருக்குமா, ஒரு ஏழையாக இருக்குமா, இல்லை ஒரு நடுத்தர மக்களாக இருக்குமான்னு நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நம்ம தினசரி செய்கிற வேலைகள் தான் நம்ம யாருன்றது சொல்கிறது. ராபர்ட்டும் மைக்கும் பணக்காரன் ஆகணும் அப்படின்றத அவரோட சின்ன வயசுலேயும் முடிவு பண்ணிட்டாங்க. மைக்கு அவர் அப்பா கிட்ட இருந்த சொத்தை அவர் வாங்கி அதை வச்சுக்க கற்றுக்கிட்டாரு. ஆனால் ராபர்ட்டு அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக பணக்காரன் ஆகணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ராபர்ட்டை சுற்றி இருந்தவங்களாம்
இது எனக்கு காசை பற்றி யோசிக்க வயசு இல்லை, காசை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இப்போதைக்கு சின்ன பையனாக இருக்கேன், நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து திருடப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட நேரமும் அவங்களோட கல்வியோன்றது யாருமே புரிஞ்சுக்கல. இங்கே இருக்கிறதுலே முக்கியமான சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நேரமாக தான் இருக்குது. அந்த நேரம் தான் நம்ம காசும் தருது, நம்ம வாழ்க்கை என்னன்றதை தீர்மானிக்குது. ராபர்ட் பணக்காரனாக இருக்கணும்னு எல்லா நாளுமே முடிவு பண்ணுறாரு. பணக்காரனாகவே இன்றைக்கி இருக்காரு. ராபர்ட் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை பற்றி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கல்வியும் நம்மளோட சிந்தனையும் நம்ம நேரத்தை காப்பாற்றுற ரொம்ப முக்கியமான சொத்தாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் 1973 ஒரு செமினாருக்கு போனார் ரியல் எஸ்டேட் பற்றி. அதுக்கு அவருக்கான செலவு $385. அது ஒரு 3 நாள் செமினார். ஆனால் அவர் அந்த செமினார்னால அவர் கண்டிப்பாக சம்பாதிச்சிருக்கிறது மினிமம் $2 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நிறையா கற்றுக்கணும், அதே நேரத்தில் நிறையா தப்பும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது எவ்வளோ தப்பு செய்கிறோமோ அப்போ தான் அதை பற்றி அவ்வளோ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆணவத்தில் இருக்கிறவங்களும் மக்களும் சாதாரணமாக இதை செய்யறதில்ல, ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறத என்றைக்குமே கேட்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அறிவாளி என்ன நடந்தாலும் அவர் புது விஷயத்தை என்றைக்குமே வரவேற்பான். ஏன்னா அந்த எல்லா புது விஷயத்தையும் சேர்த்து நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, என்றைக்குமே முதல்ல கேளுங்க, கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டெப் 3, உன்னோட நண்பர்களை சரியாக தேர்ந்தெடு. த பவர் ஆஃப் அசோசியேஷன். ராபர்ட் எப்போவுமே அவரோட நண்பர்கள் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறாரு. காசு வச்சிருக்கிறவங்க கிட்டேயும் சரி, ஆனால் காசு இல்லாதவங்க கிட்டேயும் சரி. சொல்ல போனோன்னா காசு இல்லாதவங்க கிட்ட காசு இருக்கிறவங்கள விட அதிகமாக கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாரு. அவர் எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயம் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. காசு இல்லாத எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்றைக்குமே அவர் காசு எப்படி பண்ணாருன்னு கேட்டதே கிடையாது. நான் காசு இருக்கிறவங்க எதுவுமே இல்லைனாலும் அவரை விட அதிகமாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கவனிக்கிறத பார்த்துருக்காரு, கேட்குறதையும் பார்த்துருக்காரு. ஆனால் மற்றவங்க எப்போவுமே ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை ஒரு லோன் எடுக்கிறதோ இல்லை அது ரெண்டுத்தையும் சேர்த்தே செய்கிறதோ மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போகணுன்னா அவங்க எப்போவுமே ஒரு விஷயம் ஏன் வேலை செய்யாதுன்னு பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர எது வேலை செய்யணுன்றதை பற்றி பேசலன்னு சொல்கிறாரு ராபர்ட். இங்கே ஒருத்தர் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகும் இல்லை இந்த மார்க்கெட் பயங்கரமாக வளரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 பேரையுமே நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஏன்னா 2 பேர்கிட்டையுமே ஒரு வேலிடான பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துலேருந்து நம்ம கிடைக்கிற உண்மைன்றதை கற்றுக்கோன்னு சொல்கிறாரு ராபர்ட். என்றைக்குமே இந்த கூட்டத்தோட கூட்டமாக போகாத, உண்மை என்னன்றதை உனக்கே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. ஒரு கூட்டம் என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவு எடுக்காத, என்றைக்குமே ஒரு புது முடிவெடு. அது பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தாலும் என்றைக்குமே மார்க்கெட்டோட நேரத்தை பார்க்காதீங்க, அது எப்படி போதோ அது கூட அந்த அலையோட போங்க அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஒரு உண்மையான அறிவாளியான ஒரு முதலீட்டாளன் என்றைக்குமே எப்போ ஒரு பாப்புலரான ஒப்பீனியன் இல்லையோ அந்த நேரத்தில் மட்டும்தான் வாங்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு காசு வாங்குறதுலேருந்து தான் வரும், விற்கிறதுலேருந்து வராது அப்படின்றது. நமக்கு சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து என்னைக்கு ஒரு விஷயம் மேலே போகும், என்னைக்கு ஒரு விஷயம் கீழே இறங்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். இதுக்காக தான் நமக்கு நண்பர்கள் தேவை, இதுக்காக தான் நமக்கு ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஸ்டெப் 4, ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ண புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கோ. நீ எப்போவுமே எந்த விஷயத்தை கற்றுக்கிறியோ அதை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, ஏன்னா அதை தான் நீ உன் தலையில் போட போகிற அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். எல்லாருமே ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. வேலைக்கு போ, காசு சம்பாதி, கட்ட வேண்டிய விஷயங்களெல்லாம் கட்டு, அதை முடிச்சுட்டு சாதாரணமாக சேர்த்து வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசை போடு, திருப்பி வேலைக்கு போ. நீ அதை வச்சு சரியாக காசு சம்பாதிக்கலனா நீ எப்போவுமே உன்னோட ஃபார்முலாவை மாற்றணும். ராபர்ட் ஒரு தடவை ஹவு டு பை ரியல் எஸ்டேட் ஃபோர்க்ளோஜர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு போனார். அன்றைக்கி ஆரம்பித்த ஃபார்முலா இன்னி வரைக்கும் அவர் யூஸ் பண்ணுறாரு. அது மூலமாக மில்லியன்ஸில் சம்பாதிச்சார். அவர் எப்போவுமே புது ஃபார்முலாஸை தேடி போவார். ஆனால் எப்போவுமே உடனே அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ண மாட்டார், கொஞ்சமாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பார். நிறைய காலேஜஸ் ஃபினான்ஷியல் பிளானிங்லேயும் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அது ஒரு நல்ல பிளேஸ் ஸ்டார்ட் பண்ண. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான பிளேஸ் நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிற ஃபார்முலா தான். அண்ட் இந்த ஃபார்முலாஸ் மூலமாக தான் பல பேர் பல வருஷங்களில் அவங்க வாழ்க்கையிலே சம்பாதிக்க முடியாதது ஒரு சில நாளில் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாரு ராபர்ட். அண்ட் கடைசியாக அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபார்முலாஸ் கற்றுக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, நான் ஃபார்முலாஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டெப் 5, முதலில் உனக்கு கொடுத்துக்கொள். சுய ஒழுக்கத்தின் சக்தி. இந்த எல்லா ஸ்டெப்லேயும் ரொம்ப முக்கியமான ஆனால் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். இதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1 முக்கியமான விஷயம். அண்ட் இதுதான் ஒரு பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் ஒரு நடுத்தர ஆளுக்கும் தர்ற முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகம் எப்போ பார்த்தாலும் உன் மேலே ப்ரெஷர் போட்டு உன்னை தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரை தாண்டி வர்றவன் தான் எப்போவுமே பணக்காரனாக நிற்கிறான். அதுக்கு ஒரே காரணம் அவனோட ஒழுக்கம். ராபர்ட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவரோட கிளாஸில் சொல்லித்தர்ற 3 முக்கியமான விஷயம்: கேஷ் ஃப்ளோ, பீப்புள், பர்சனல் டைம். வரவு செலவு, மக்கள், அப்புறம் தன்னுடைய நேரம். இது 3த்தையும் தான் சொல்லித்தராரு. ஆனால் இந்த 3 விஷயமும் வெறும் அவங்களோட பிஸ்னஸ்க்கோ அவங்களோட ஒர்க்குக்கோ மட்டும் யூஸ் ஆகிறதில்ல, அவங்க வாழ்க்கைக்கே யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான ஸ்கில்லாக இருக்குது. இதெல்லாம் எப்படி வெளில கொண்டு வர முடியும்னா சுய ஒழுக்கத்தினால மட்டும்தான் கொண்டு வர முடியும்னு ராபர்ட் சொல்கிறாரு.
நிறையா பேர் உனக்கு முதல்ல கொடுத்துக்கோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பல தடவை சொல்கிறாங்களே தவிர யாரும் அது நடைமுறைக்கு கொண்டு வர்றதில்ல. ரொம்ப கம்மி பேர் மட்டும்தான் அதை கொண்டு வராங்க. இப்போது முதல்ல உங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு முதல்ல கொடுக்கறதுக்குமான வித்தியாசத்தை பார்ப்போம். இப்போது முதல்ல நீங்கள் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை சொத்தாக சேகரிப்பீங்க. இப்போது அந்த சொத்துக்களில் வர்ற வருமானத்தை வச்சு உங்களோட செலவுகளை பார்த்துப்பீங்க. அதில் எந்த செலவுகள் தேவையோ அதை மட்டும் தான் பயன்படுத்துவீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட அத்தனை செலவையும் பார்த்துட்டு மீதி இருந்தால் மட்டுமே அது உங்களோட சொத்துக்கு போகும். அப்படி மீதி இல்லைன்னா சொத்தும் சேரவே சேராது. நீங்கள் இதுக்காக மற்ற விஷயங்களை கொடுக்கக்கூடாது இல்லை மற்ற விஷயங்களை தரவே கூடாதுன்றதுக்கு அர்த்தம் இல்லை. நீங்கள் கட்ட வேண்டிய விஷயத்த என்றைக்குமே கட்டணும். ஆனால் உங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு கட்டினா தான் உங்களுக்கு சொத்து அப்படின்றது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஏன் அது நம்ம ராபர்ட்டாக இருந்தாலும் சரி, அவருக்கு கூட சில டைம்ஸ் தர வேண்டிய காசு இல்லாமல் ரொம்ப கம்மியாக வருமானம் வர்ற நேரத்தெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இருந்தாலும் தனக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் மற்ற விஷயங்களை பார்த்துருக்காங்க. இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அதுதான் அவங்களுக்கு எவ்வளோ வருது, அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் தேவை, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமாக மாறிடுச்சு. உனக்கு நீ முதல்ல கொடுக்கணுன்னா அதுக்கு நீ 2 விஷயம் செய்யணும். ஒன்று, ரொம்ப பெரிய கடனோ இல்லை ரொம்ப பெரிய மோசமான விஷயங்களுக்கோ போய் மாட்டிக்காதீங்க. உங்களோட செலவுகளை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. முதல்ல உங்களோட சொத்தை சேகரிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. 2வது விஷயம், இன்கேஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரல அப்படின்னா ப்ரெஷருக்குள்ளே போகாதீங்க. அந்த ப்ரெஷருக்குள்ளே போகாமல் அந்த ப்ரெஷரை யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேறு வழி என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு வழி உருவாயிடுச்சுன்னா அந்த ஒரு வழி மூலமாக நீங்கள் சம்பாதிச்சு உங்களோட கொடுக்க வேண்டிய விஷயத்த உங்களோட செலவுகளை பூர்த்தி செஞ்சிட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு அடுத்த தடவை அதிகமாக எப்படி காசு செய்யறது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் பசியில் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சமாளிக்க தெரிஞ்சுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். பசியிலேருந்து எந்த விதத்துலையும் நீங்கள் எதையுமே இங்கே சாதிச்சிக்க முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கைன்றது கொஞ்சம் என்ஜாய் பண்ணதான். ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் பிளான் பண்ணி லேட்டாக என்ஜாய் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஸ்டெப் 6, முதல்ல உங்கள் புரோக்கருக்கு நல்ல சம்பளம் தாங்க. ஒரு நல்ல அட்வைஸோட யூஸை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் காசு சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களோட புரோக்கர்ஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்பாங்க, இல்லைனா தன்னோட வீடை தானே விற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் எவ்வளோ அவங்களுக்கு நேரத்தை சேகரிக்கிறாங்க, காசையும் தராங்க அப்படின்றத அவங்க என்றைக்குமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இங்கே உங்களுக்கு தேவையான தகவல்ன்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது யாருக்குமே புரியல. ஒரு நல்ல புரோக்கரோ இல்லை உங்களுக்காக வியாபாரம் செய்கிற ஒரு பர்சனோ அவங்களுக்கு தகவல் எவ்வளோ இருக்குது, அவங்களால அந்த தகவல் மூலமாக எவ்வளோ உங்களுக்கு காசு தர முடியுன்றது நம்ம ரொம்பவே முக்கியமாக கற்றுக்கணும். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அவங்க கொடுக்குற தகவலை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். உங்களுக்கு வர்ற எல்லா புரோக்கர்ஸோ இல்லை உங்களுக்கு வேலை செய்கிற எல்லாருமோ ஒரே மாதிரி இருந்துட போகிறதில்ல. நீங்கள் பேசணும், அவங்கள பேசி அவங்க எப்படி இருக்காங்க, உங்கள் தேவைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, அவங்களால உங்களுக்கு என்ன பயன் இருக்குது, இதெல்லாம் யோசித்து அவங்கள தேர்ந்தெடுக்கணும். அவங்கள தேர்ந்தெடுத்து ஆனால் அவங்களுக்கு தரும்போது தேவையான சம்பளமோ தேவையான மரியாதையும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஒரு கம்பெனி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு 10 பேர் வைக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அத்தியாவசியமான அட்வைஸ் எவ்வளோ அந்த கம்பெனிக்கு முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்றைக்குமே உங்களை சுற்றி உங்களை விட அறிவாளிங்களை நிறைய பேர் வச்சு அவங்களோட உதவியை என்றைக்குமே நாடணும். உங்களை சுற்றி ஒரு செட் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஸ்டெப் 7, ஒரு இந்தியன் கிவராக இருக்கணும். நீ கொடுக்கறத எவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிற அப்படின்றதுக்கான சக்தியை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி இந்தியன் கிவர் அப்படின்ற டேர்முக்கு இப்போது அர்த்தத்தை பார்ப்போம். அந்த காலத்தில் சாதாரணமாக யூரோப்பியன்ஸ் அவங்களோட புது நிலங்களை கண்டுபிடிக்கும் போது அங்கே இருந்த இந்தியன்ஸ் குளிர்காலத்தில் அவங்களுக்கு பிளாங்கெட் தந்தாங்க. இந்த பிளாங்கெட்டை பார்த்துட்டு யூரோப்பியன்ஸ் இதை அவங்களோட கிஃப்ட்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது திருப்பி அந்த இந்தியன்ஸ் கேட்கும்போது யூரோப்பியன்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்க, இந்த டிரான்சாக்ஷன் என்னன்றது புரியல, மொழி தெரியாமல். ஸோ யூரோப்பியன்ஸ் த இந்தியன் கிவர் அப்படின்ற ஒரு டேர்மை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஒருத்தன் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறானோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிப்பான் அப்படின்ற விஷயம் தான். ராபர்ட் நம்மள ஒரு இந்தியன் கிவராக இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. நம்ம ஒரு விஷயம் எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, முதலீடு பண்ணுறோமோ, அந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஒரு தடவை வாங்கின ஒரு கட்டடம் தான். அவர் அந்த கட்டடத்தை ஒரு $50,000 வாங்கினார். அப்புறம் அதை ரெண்ட்டுக்கு கொடுத்தாரு. $2,500 ரொம்ப முக்கியமான நேரத்தில், $1,000 அப்புறம் சாதா நாட்களில். அது 3 வருஷத்தில் அவர் போட்ட $50,000 திருப்பி அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ அவர் செலவு பண்ண சொத்து, அந்த காசு திருப்பி சொத்துக்கே வந்துருச்சு. அது தவிர அது எப்போவுமே காசு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு மாதம் மாதம். யாருமே இங்கே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறதுனால அவங்களோட காசு எல்லாமே அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதலீடு பண்ணும்போது அதுக்கு தேவையான ஒரு அப்சைடு எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான ஒரு ரிவார்ட் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எடுக்கும்போது அந்த ரிஸ்க்கை அப்போ தான் லிமிட்டடாக எடுக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ரிவார்ட் ஒரு ஃப்ரீ லேண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டாக் ஷேராக இருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு மினி ஸ்டோரேஜாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எப்போவுமே நமக்கும் பயன்படுற அளவுக்கு ஒரு ரிவார்டாக இருக்கும். ஸ்டெப் 8, நீ எதை வாங்கினாலும் அதை உன்னோட சொத்தை யூஸ் பண்ணி வாங்கு. கவனத்தின் சக்தி. ராபர்ட்டுக்கு
லக்ஸரிஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய விஷயம் வாங்கணும்னு பக்கத்து மனுஷன் எவ்வளோ ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு அவருக்கும் ஆசை உண்டு. ஆனால் அதுக்காக இன்றைக்குமே காசு பக்கத்துலேருந்து எடுத்துக்க மாட்டார், இல்லை அவரோட சம்பளத்துலேருந்து எடுத்துக்க மாட்டார், இல்லை கடன் வாங்க மாட்டார். இதுக்கு பதிலாக அவர் எப்போவுமே அவரோட கவனத்தை அவரோட சொத்துக்களில் வச்சு அந்த சொத்துக்களில் வர்ற பணத்து மூலமாக அவருக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிப்பார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டீனேஜ் பையன் அவனோட அப்பா கிட்ட ஒரு கார் கேட்குறாங்க. அவர் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு $3000 கொடுத்துட்டு அந்த காரை இந்த $3000 நீ வாங்கக்கூடாது, அந்த $3000 வச்சு ஷேர் மார்க்கெட் பற்றி படித்து அது மூலமாக நீ $6000 சம்பாதிச்சு அந்த காரை முழு காசோட நீ வாங்கணும், வாங்கிட்டு அந்த மீதி இருக்கிற $3000 உன்னோட காலேஜ் ஸ்டடீஸ்க்கு நீ யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராபர்ட்டோட ஃப்ரெண்ட் அவரோட பையனுக்கு. அந்த ப்ராஃபிட்டை அந்த பையன் செஞ்சானோ செய்யலையோ, தோற்று போனானோ இல்லையோ, அவன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடம், அதாவது சொத்துக்கள்லேருந்து சம்பாதிச்சு அதை நான் என்னோட தேவைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டான். இப்படி நம்ம வரவு செலவு வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஆனால் அதுதான் சரியான வழியும் கூட. காசு வேற ஒரு இடத்துலேருந்து வாங்கி அதை செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை பூரா அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப் 9, நம்மளோட ஹீரோஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசில் செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த இம்பேக்டை நம்ம வாழ்க்கையில் தருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஹீரோவாக இருக்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் தான். ராபர்ட்டுக்கு ஒரு பேட்மேன் இல்லை ஒரு சூப்பர்மேன் இல்லாமல் ஒரு ட்ரம்ப் இல்லைனா ஒரு வாரன் பஃபெட் தான் அவருக்கு ஹீரோவாக இருந்தார். அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி செஞ்சாங்கன்றதை கற்றுக்கிட்டது மூலமாக அவர் அந்த ஜீனியஸ் மூளை எடுத்து அவரோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணார். ஸோ நமக்கு ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கணும், ஏன்னா அவங்க செய்கிற விஷயம்லாம் அவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும். அது மூலமாக மற்றவங்க நினைக்காதபடி சில விஷயங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். ஸ்டெப் 10, கற்றுக்கொடு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ராபர்ட்டோட பணக்காரப்பா எப்போவுமே முக்கியமாக நீ ஏதாவது வேணும்னு நினச்சேன்னா எப்போவுமே அதை கொடுக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ராபர்ட்டோட பணக்காரப்பாக்கு காசே இல்லைனா கூட அந்த நேரத்தில் கூட சர்ச்சுக்கும் சேரிட்டிக்கும் நிறைய கொடுத்துருக்காரு. உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நினச்சேன்னா அது காசு, அது ஒரு சிரிப்பு, அது அன்பு இல்லை நட்பு, எதாக இருந்தாலுமே அதை நம்ம முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அது ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். இது கற்றுக் கொடுக்கறதுலையும் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எவ்வளோக்கு அவ்வளோ கற்றுக் கொடுக்குறியோ அந்த அளவு கற்றுப்ப. இது ராபர்ட்டோட பணக்கார அப்பாவாக இருந்தாலும் சரி, ராபர்ட்டோட ஏழு அப்பாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ண ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். நமக்கு எப்போவுமே கொடுக்கறதுக்கான பெருந்தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கொடுக்கறதுனால கிடைக்கும்ன்ற ஒரு காரணத்துக்கு மட்டும் கொடுக்காம கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தையும் நம்ம என்றைக்குமே அனுபவிக்க தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தியாயம் 9, இன்னும் அதிகமாக வேண்டுமா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ராபர்ட் போன அத்தியாயத்தில் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு ஃபிலாசபிஸ் மாதிரி இருந்திருக்கும் நமக்கு. ஆனால் அந்த ஃபிலாசபிஸ் நம்ம யோசனைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிந்தனையாக இருக்கணும்னு சொல்கிறாரு ராபர்ட். ஸோ அதுக்காக அவர் ஒரு சில விஷயங்கள் இங்கே நம்ம என்னென்ன செய்யணுன்றது நமக்கு சொல்லித்தராரு. நீ ஆல்ரெடி என்ன செய்யறியோ அதை செய்யறதை நிறுத்து. நீ என்ன செய்யறியோ அதுலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ. அந்த பிரேக் எடுத்துட்டு எது உனக்காக வேலை செய்யுது, எது உனக்காக வேலை செய்யலை அப்படின்றத தேடு. நீ செய்கிற அதே விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தேன்னா நீ என்ன விதைச்சியோ அதான் உனக்கு கிடைக்கும். ஸோ புதுசாக எதுவுமே உன் வாழ்க்கையில் மாறாது. புது விஷயங்களை தேடு, அதாவது புது புத்தகங்களை வாங்கி படி, வித்தியாசமான புத்தகங்களை வாங்கி படி. தி 16% சொல்யூஷன் அப்படின்ற ஒரு புக்கு ஜோயல் மாஸ்கோவிட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்கை வாங்கி படி. அந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை நீ கற்றுக்கிட்டேன்னா அது செஞ்சால் உனக்கு அது வேலை செய்யலாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏன் இந்த 16% ஒர்க் ஆகாதுன்னு சொன்னான். ஆனால் அவன் இது வரைக்கும் அந்த புக்கு படித்ததும் இல்லை, அவன் அதிலிருந்து எதையுமே செஞ்சதும் இல்லை. ஸோ அவன் சொல்கிறத நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை ஆல்ரெடி யார் செய்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடி. ராபர்ட் ஒரு தடவை டாக்ஸ் ஆஃபீஸ் போகும்போது அங்கே ஒன் ஆஃப் த எம்ப்ளாயீஸை பார்த்தாரு. அங்கே ஒரு லேடி ராபர்ட் என்ன செய்கிறாரோ அதே விஷயத்த அவங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவங்கள ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டு அவங்க கூட பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்த உடனே நிறைய விஷயம் ராபர்ட் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்டக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு 2 டீல் அடுத்த நாளே எடுத்தாங்க. இதுக்கு ராபர்ட்டுக்கான செலவு ஒரே ஒரு லஞ்ச், இது தவிர கொஞ்ச நேரம் பேசுறது, அவ்வளோதான். நிறையா கிளாஸ் அட்டன் பண்ண, நிறையா படி, நிறைய செமினார்ஸ் எடுத்துக்கோ. நான் நியூஸ் பேப்பர்லையும் இன்டர்நெட்லையும் ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து தேடுவேன், அதை அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். இது மட்டும் இல்லாமல் நான் பெரிய பெரிய செமினார்ஸ்க்கு போவேன். ஆனால் அந்த செமினார்ஸ் எல்லாம் ரொம்ப செலவாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதுலேருந்து எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இருந்தாலும் அந்த செமினார்ஸ் அட்டன் பண்ண ஒரே காரணத்தினால இன்றைக்கி மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் யார் இதெல்லாம் சொன்னாங்களோ அவங்க இன்னும் அதே வேலையில் அதே நிலைமையில் அப்படியே இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே அதோட விலை எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நீங்கள் அதுக்கு ஆஃபர் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அது கம்மியோ இல்லை அதிகமோ ஏதாவது ஒரு விலையை எப்போவுமே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அண்ட் அந்த விலையை அதிகமாக கொடுத்து பாருங்கள். அதை ஒத்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க.
வராமையும் போவாங்க. நீங்கள் எப்போ நிறைய விலைகள் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உன்னத்தோட ஒரிஜினல் விலை என்ன, அது எப்படி போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ராபர்ட் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், அவரோட ஏஜென்ட்டுக்கு சொல்லி தரதுக்காக ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த 6 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த 6 அப்பார்ட்மெண்ட்டுக்குமே வித்தியாசமான ஆஃபர்ஸ் கொடுத்தாரு, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும். ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு அவங்க ஏஜென்ட் நினச்சாங்க. இவர் போட்ட அந்த 6 அப்பார்ட்மெண்ட்டுமே சேல்ஸ்க்கு போயிடுச்சு. ஆனால் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இதுதான் விலை, நான் இப்படி தான் வைப்பேன்னு சொன்ன அந்த ஏஜென்ட் அதிலே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கவே இல்லை இன்னி வரைக்கும். இதே மாதிரி பல பேர் நிறைய கிரேட் டீல்ஸை மிஸ் பண்ணுற ஒரே காரணம் என்னன்னா அவங்க எந்த விதமான ஆஃபரும் பண்ணாதது தான் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துக்கு நடந்தோ இல்லை ஓடியோ இல்லைனா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு போ. ராபர்ட் இந்த மாதிரி தான் அவர் நினைக்காதபடி பலவிதமான ரியல் எஸ்டேட் முதலீட்டை கண்டுபிடிச்சார். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் பக்கத்து தெருவோ இல்லை அவர் பக்கத்தில் தெரிஞ்ச இடத்துக்கோ எப்போவுமே ஒரு ஜாகிங் போவார். அப்புறம் ஏதோ மாற்றம் இருக்கான்னு பார்ப்பார். அவர் எப்போவுமே ஒரு ப்ராஃபிட்டான டீல் எடுக்கணும்னா அவர் பார்க்கறது 2 விஷயம் தான், ஒன்று பேரம், இன்னொன்று மாற்றம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துல மாற்றம் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்மளால் பேரம் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல பேரம் பேச முடியுமோ அங்கே நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு மாதத்துக்கு ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் தான் எப்போவுமே எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஒரு கடைக்கு போகிற மாதிரியோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியோ கூட இருக்கலாம். எந்த இடத்துல பேரம் இருக்கோ அந்த இடத்துல போய் வாங்க. சாதாரணமாக மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏழை மாதிரி தான் யோசிப்பாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சேலன் வந்துச்சுன்னா அந்த நேரம் போய் ஒரு டாய்லெட் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஓடி போய் ஏகப்பட்டது வாங்கி பல நாளுக்கு வச்சுக்கணும்னு எடுத்து வச்சுப்பாங்க. ஹவுசிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எப்போ அது வந்து விலை இறங்குதோ அந்த நேரத்தில் வாங்க மாட்டாங்க. அது கிராஷ் இல்லைனா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே கன்சியூமர் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஹவுசிங்லேயும் எப்போ விலை ஏறுதோ அந்த நேரத்தில் அதை போய் வாங்குவாங்க. என்றைக்குமே மொதல் விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது, ப்ராஃபிட்ஸ் எப்போ பண்ணுறோம் அப்படின்னா எப்போ வாங்குறோமோ எப்போ விற்கிறோன்றது இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தோன்னா அது சரியான இடத்துல பாரு. ராபர்ட்டோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு பில்டிங்கை $100,000 வாங்கினார். ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு இருக்கிற பில்டிங்கை ராபர்ட் வெறும் $50,000 வாங்கினார். இந்த 2 பில்டிங்குமே ஒரே மாதிரி இருந்துச்சு, ஒரே அம்யூனிட்டிஸோடு இருந்துச்சு. அப்போ ராபர்ட் அவர் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கிட்ட நீங்கள் எதுக்கு இந்த பில்டிங்கை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு வாங்கினீங்களோ அதுக்கோ தான் நானும் வாங்கினேன், இது திருப்பி விற்கிறதுக்கு நல்ல விலையில் போகும் அப்படின்னு அவர் சொன்னார். இதில் என்ன விஷயம்னா ராபர்ட் வாங்கின இடம் அவங்களோட நேரம் ஓனர்கிட்ட போய் வாங்குது. ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிட்ட இருந்து அவர் வாங்கினார். இது கற்றுக்கிறதுக்கு ராபர்ட்டுக்கு ஜஸ்ட் $500 தான் ஆச்சு. இது ஒரு செமினாரில் போய் தான் கற்றுக்கிட்டார். ஆனால் இதே பக்கத்து வீட்டுக்காரருக்கு ராபர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செமினார் இருக்குன்னு சொல்லும்போது இந்த செமினார் வந்து ரொம்ப விலை அதிகம், இதுக்கு நான் போவேணான்னு சொன்னவர் இப்போது இந்த அளவுக்கு காசுக்கு ஒரு பில்டிங்கை வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த பில்டிங் இன்னி வரைக்கும் ப்ரைஸ் அதிகமாக போகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்போவுமே யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தேடிப்போ, அதுக்கப்புறம் யார் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தேடிப்போ. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேக் எடுத்துக்கோ, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணு. அந்த கேக்கை இப்போ நீ விற்றேன்னா நிறைய பேர் அந்த முழு கேக்கை வாங்க முடியாமல் அந்த சின்ன பீஸை மட்டும் வாங்குவாங்க. அந்த சின்ன பீஸுக்கு அவங்க அதுக்கு என்ன மதிப்போ அதை விட அதிகமாகவே காசு கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ யாரெல்லாம் சின்னதாக யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருசாக யோசிக்கணும். பெருசாக யோசி. ஒரு ரீட்டைலரோ இல்லை ஒரு ஹோல்சேலரோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நிறைய வாங்கணும்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் ரொம்ப அதிகமாக தருவாங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெருசாக செலவு பண்ணுறாங்கன்னா இது நிறைய பேருக்குமே பிடிச்ச விஷயமா இருக்குது. நீ ஒரு சின்ன ஆளாக இருந்தால் கூட ஒரு 4-5 பேரோட சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்களை பெரிய டீலாக மாற்றினா அந்த நேரத்தில் கூட இது உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் சின்னதாக யோசிக்கிறவங்க எப்போவுமே தனியாக இருக்காங்க, இல்லைனா எதுவுமே செய்யறதில்லை. வரலாறு கிட்டேருந்து கற்றுக்கோ. நீங்கள் எப்போவுமே பெரிய பெரிய கம்பெனியோட வரலாறு பார்த்தீங்கன்னா அது பெருசாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துல இருந்தால் ஆரம்பிச்சிருக்கும். அது ஸ்டாக்லேயே இருந்தாலும் சரி இல்லை ரியல் வேர்ல்டில் இருந்தாலும் சரி. யாருமே கர்னல் சாண்ட்லர்ஸ் அவரோட 60 வயசு வரைக்கும் எதுவுமே கிடைக்காம தான் இருந்தார். நிறைய விஷயத்தை இழந்தக்கப்புறம் தான் பெரிய பணக்காரனாக மாறினார். அதே மாதிரி தான் பில் கேட்ஸ் அவரோட 30 வயசுல தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக மாறினார். செயல்படுத்துறது என்றைக்குமே சும்மா இருக்கிறத தோக்கடிக்கும். செயல்படுத்த ஆரம்பிக்கணும். உனக்கு தேவையான ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் இப்போவே செயல்படுத்த ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட். முடிவுரை. ராபர்ட் ஏன் இந்த புக்கை எழுதினார்னா, பொருளாதார கல்வி அப்படின்றது ஒரு சாதா மனுஷனுக்கு இருந்தால் அவன் இதை வச்சு அவன் வாழ்க்கையில் இருக்கிற சராசரியான சில பிரச்சனைகளை ஈஸியாக தவிர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிதான். ராபர்ட் $7,900 கீழ்ப்பணம் கட்டி ஃபீனிக்ஸில் ஒரு வீடு வாங்குறாரு. அது ஒரு சில வருஷம் கழிச்சு மாதத்துக்கு மாற்றி அவருக்கு $3,000 வருமானம் தந்துக்கிட்டே இருக்கு. இதை செய்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் காசு, ஆனால் நிறையா பொருளாதார கல்வி தேவைப்பட்டது. காசு சம்மந்தப்பட்ட கல்வியும் அறிவும் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக ஆரம்பி. ஒரு புத்தகத்தை வாங்கி படி, ஒரு செமினாருக்கு போ, இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி. சின்னதாக ஆரம்பி. காசு உன் கையில் இருக்கிறத விட உன் தலையில் என்ன இருக்குன்றதான் அதுதான் நீ எங்கே போக போகிற அப்படின்றது சொல்ல போகுது. காசு அப்படின்றது ஒரு ஐடியா மட்டும்தான். இந்த அக்கௌண்டிங் உலகத்தில் நமக்கு 3 விதமான வருமானம் இருக்குன்னு சொல்கிறாரு ராபர்ட். 1,
ஆர்டினரி வருமானம். 2 போர்ட்ஃபோலியோ. 3வது பாசிவ். போர்ட்ஃபோலியோங்கிறது நம்ம ஸ்டாக்ஸு பாண்ட்ஸ் அதுலேருந்து சம்பாதிக்கிறது. இன்னொன்று சாதா வருமானம், நமக்கு என்னன்றது தெரியும், ஒரு வேலைக்கு போய் நமக்கு வர்ற வருமானம். பாசிவ் அப்படின்றது நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து நமக்கு தானாக வர்ற காசு. நம்ம சாதா வருமானத்தில் இருக்கிற டேக்ஸு நம்ம பாசிவ் இன்கம்மை விட ரொம்ப அதிகம். இந்த 3 விதமான வருமானத்தை நம்ம எவ்வளோ கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சில வேலைகளை பார்க்கலாம். இந்த வருமானத்தை கற்றுக்கிட்டு நமக்கு நல்ல செல்வமும் நமக்கு பொருளாதார சுதந்திரமும் நம்ம என்றைக்குமே அச்சீவ் பண்ணிக்கணும். இந்த பொருளாதார சுதந்திரத்தை எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அப்போது மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு லெவல் ஆஃப் சந்தோஷமும் ஃப்ரீடமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. நமக்கு கொடுத்துருக்கிற 2 இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் என்னென்னா நம்மளோட மைண்டும் நம்மளோட டைமும், அதாவது நம்மளோட சிந்தனையும் நம்மளோட நேரமும் தான். இது 2 நம்ம சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால் ஒவ்வொரு காசு நம்ம கையில் வர்றதும் நமக்கு சரியாக வச்சுக்க தெரியும். அண்ட் எந்த காசாக இருந்தாலும் நம்மளால் வர வைக்கவும் முடியும். நீ உன்னோட சிந்தனை மூலமாகவும் உன்னோட நேரத்து மூலமாகவும் தான் நீ பணக்காரனா, ஒரு ஏழையா, இல்லைனா ஒரு நடுத்தர மக்களா அப்படின்றத தீர்மானிப்ப. நான் கற்றுக் கொடுத்த இந்த விஷயத்த உன்னோட பசங்களுக்கும் உன்னோட அடுத்த உலகத்துக்கும் நீ சொல்லித்தரணும். அவங்கள இந்த உலகத்துக்கு தயார் பண்ணு. ஏன்னா வேறு யாருமே தயார் பண்ண மாட்டாங்க. நீயும் உன் குழந்தையும் உன் குழந்தையோட எதிர்காலமும் இன்றைக்கி நீ முடிவெடுக்கிற முடிவில் தான் இருக்குது, நாளைக்கு இல்லை. உனக்கு பெரிய செல்வமும் சந்தோஷமும் இது 2மே இருக்கிற வாழ்க்கைன்ற ஒரு கிஃப்டையும் நீ என்றைக்குமே வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ராபர்ட் கியோஸ்கி.